ओम शांति। अव्यक्त परिवार में आपका स्वागत है। आज है दिन 13। आज शरीरी व विदेही स्थिति का अभ्यास बढ़ाओ। आज का विषय है कर्मातीत अवस्था। अव्यक्त इशारे जैसे 1 सेकंड में स्विच ऑन और ऑफ किया जाता है, ऐसे ही 1 सेकंड में शरीर का आधार लिया और 1 सेकंड में शरीर से परे अशरीरी स्थिति में स्थित हो गए। अभी अभी शरीर में आए, अभी ஓம் अभी சாந்தி. अशरीरी बन गए। அஷரீரி அல்லது விதேகி ஸ்திதியின் आवश्यकता பயிற்சியை हुई तो शरीर रूपी அதிகப்படுத்துங்கள். वस्त्र धारण किया। இன்றைய தலைப்பு आवश्यकता கர்மாதீத் न हुई ஸ்திதி. तो ஒரு शरीर से ஆளியை अयुक्त हो ஒரு गए। வினாடியில் போடவோ प्रैक्टिस करनी நிற்பாட்டவோ है, முடிவதைப் इसी போன்றே को ही ஒரு कर्मातीत வினாடியில் உங்கள் अवस्था कहा ஷரீரத்தின் जाता ஆதாரத்தை है। பெறுங்கள். ஒரு வினாடியில் अद्भुत ஷரீரமற்ற गंभीरता से ஸ்திதியில் सुनेंगे। ஸ்திரமாகுங்கள். ஒரு கணம் உங்கள் ஷரீரத்திற்குள் வாருங்கள், மறுகணம் अभी हमारे ஷரீரமற்றவராகுங்கள். कर्मयोगी कर्मातीत தேவை ஏற்படும் பொழுது உங்கள் बाबा के சரீரம் என்ற बच्चों ஆடையை को போட்டுக் கொள்ளுங்கள். அதன் பின்னர் ओम தேவையில்லாத शांति। போது அதில் सभी விடுபட்டிருங்கள். ठीक இதை हैं, நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டும். सभी இதுவே मौज में கர்மாதி हैं, ஸ்திதி எனப்படுகிறது. खुश राजी और இப்பொழுது மோகினி मौजूद। தீதி கூற இருப்பதை நாம் கேட்கலாம். इस संगम युग पर बाबा के साथ எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கீங்களா? खुशी मौज புன்சிரிப்போடு और இருக்கிறீங்களா? खुशी राजी और मौज में ஏனென்றால் जीने சங்கம் யுகத்தில் நாம कई சந்தோஷமா प्रश्न இருக்க पूछते हैं, மாட்டோம், புன்சிரிப்போடு खुश இருக்க மாட்டோம்னா பின்ன खुश எப்படிதான் स्वभाव நாம के இருப்போம்? साथ நிறைய பேர் रहेंगे கேள்வி கேட்கிறாங்க, तब वह எப்படி खुशी மகிழ்ச்சியா இருக்கிறது அப்படின்னு. तो कब இப்ப होगी நீங்க आपकी? பாபா இனம் கண்டு கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா अपना भाग्य உங்களுக்கு ऐसा बनाओ, சந்தோஷமா நீங்க அதன் பிறகும் இல்லைன்னா உங்களை कर्म யார் ऐसा करो சந்தோஷமாக்க முடியும்? तो सदा உங்களுடைய खुश பாக்கியம் रहेंगे। அப்படிப்பட்டதாக இருக்கணும். इसमें அப்படிப்பட்ட भगवान भी செயல்களை राजी செய்யுங்க, रहते நீங்க हैं। எப்போதுமே மகிழ்ச்சியா இருப்பீங்க. भगवान भाग्य கடவுளும் भी கூட तब எப்பொழுதும் बनाता है மகிழ்ச்சியா இருப்பார். जब पहले हम अपने भाग्य को கடவுள் खुश உங்களுடைய करते हैं। பாக்கியத்தை உருவாக்குகின்றார். நம்முடைய பாக்கியத்தை நாமும் கூட क्योंकि भगवान को भी பாராட்டுகின்றோம். सुदामा के चावल तो लेने पड़े ना, ஏனென்றால் கடவுளும் கூட द्रौपदी के क्षीर हरण के சுதாமாவினுடைய पहले அரிசியை क्षीर எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கு. साथ तो बनाना திரௌபதி पड़ा ना। तो कर्म के बिना तो மானபங்கம் भाग्य செய்யப்பட்ட போது அந்த भाग्य के கர்ம बिना கணக்கை அவர் தீர்க்க भगवान வேண்டியதாக இருந்தது. नहीं, इसलिए गीत है तकदीर जगा के செயலை செய்யும் பொழுது तो कहते हैं செய்யாமல் जगा के எந்த ஒரு जगाने கர்மமும் की जरूरत பெற முடியாது, கர்மத்தின் तो பலனை. जगी சோ हुई நம்முடைய को फिर பாக்கியத்தை जगाना நாம் தான் விழிப்படைய செய்ய வேண்டும். अगर जगी हुई नहीं हो அது तो हमें விழிப்படைந்திருக்கிறது, बाबा का அதனை ध्यान மேன்மேலும் हर நீங்கள் मिनट விழிப்படைய செய்ய मैं வேண்டும். कितना सौभाग्य விழிப்படையில हूँ। அப்படின்னா ஒவ்வொரு कोई भी பாபாவினுடைய बाप குழந்தையும் कोई भी என்ன சொல்லுவாங்க? धर्म कोई भी விழிப்படைஞ்சிருக்கு அப்படின்னா என்ன परिस्थिति சொல்லுவாங்க? நான் எவ்வளவு हमें பெரிய इस तरह பாக்கியசாலி. याद है। எந்த ஒரு परंतु சூழ்நிலை अंदर से வந்தாலும் क्या निकले, நாடகம் தொடர்ந்தும் நடந்து हाँ கொண்டுதான் बाबा तो இருக்கும். ठीक है, ஆனா உள்ளுக்குள்ள நீங்க सदा என்ன ही சொல்லணும்? वह ஆஹா मेरा பாபா भाग्य ஆகா है। அப்படின்னு சொல்லணும். இது चलिए, என்னுடைய பாக்கியம் அப்படின்னு अच्छे நாம शब्द हैं நினைக்கணும். जो उमंग இது उत्साह भी மிகவும் बढ़ाते हैं, அழகான बल ஒரு मिलता है வார்த்தைகள். और खुशी நம்முடைய भी बड़ी ஊக்கம் होती है। உற்சாகத்தை ये அதிகரிக்கும், बहुत जरूरी நம்முடைய है। மகிழ்ச்சியை हम लोग சந்தோஷத்தை हमेशा ये அதிகரிக்கும். सोचते हैं இது ரொம்ப कर्मातीत अवस्था முக்கியமான ஒரு बनानी है, விஷயம். நாம் எப்போதும் என்ன अपनी நினைக்கணும் स्थिति அப்படின்னா நம்முடைய ஸ்திதியை கர்மாத்தீத कैसे ஆகணும் बनेंगे, அப்படின்னு நம்ம कब நினைக்கிறோம். बनेंगे। तो दादी एक बार दादी जान की आई तो बोला எப்படி बेटा நாம அப்படி ஆக்குவோம், எப்பொழுது सबसे அப்படி पहले ஆக்குவோம் அப்படிங்கிறப்போ தாதி कर्मातीत ஒரு முறை என்ன சொன்னாங்க அப்படின்னா, विकर्मों को भी நீங்க नष्ट முதல்ல करना, पिछले विकर्म உங்களுடைய புலன் इंद्रिय बल அங்கங்களை से வெற்றி खत्म हो जाए கொண்டவர்களாக ஆகுங்க. तो आत्मा அதன் निरामय பிறகு शुद्ध हो जाए। இயற்கையை வென்றவர்களாக ஆகுங்க. तो आज बाबा इतनी யோகத்தின் மூலம் உங்களுடைய सिंपल பாவங்கள் எரிக்கப்படும், அப்ப ஆத்மா சுத்தமாகும் परिभाषा அப்படின்னு दे சொன்னாங்க. रहे हैं। இன்னைக்கு बहुत अच्छा பாபாவும் लगेगा, கூட ரொம்ப எளிமையான आपको ஒரு ऐसा முறையில लगेगा நமக்கு कि हाँ எடுத்து ये तो हम சொல்றார். कर நீங்க सकते हैं। கேட்கும்போது உங்களுக்கு அது ये तो ரொம்ப अभी பிடிக்கும். कुछ ஓ, परसेंट இது ही किया நம்மளால है செய்ய முடியும் और அப்படின்னு भी हमें உங்களுக்கும் आगे தோணும். करना है। तो कर्मों से अतीत ம், நாம கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கோம், ஆனா अतीत का மேலும் मतलब நாம இந்த क्या है? பயிற்சியை அதிகரிக்க வேண்டும். तो कर्म किया, फिर कर्म ही याद आता அதாவது है, உங்களுடைய செயல்கள்ல இருந்து याद நீங்க हो जाओ, काम விடுபட்டவராக पूरा இருக்க हो गया வேண்டும். फिर स्टॉप। நீங்க तो செயல்களை செய்த பிறகு, ऐसा नहीं किया காரியம் होता, முடிஞ்ச अब பிறகு ऐसा நீங்க करते அதுல இருந்து वैसा था, तो விடுபட்டவராகணும். हो முற்றுப்புள்ளி गया। வைக்கணும், நான் இப்படி செஞ்சிருக்க तो कई கூடாது, बार நான் जो அப்படி किया हुआ செஞ்சிருக்க कर्म கூடாது होता है அப்படின்னு நினைக்க கூடாது. फिर ஏன்னா वापस முடிஞ்சாச்சு रिटर्न செஞ்சு. करते हैं। हाँ, இன்னும் நிறைய सबको याद நேரத்துல है நம்ம बाबा செய்து முடித்த कुछ காரியங்களை பற்றி कुछ பலவிதமான वर्ष எண்ணங்களை पहले होता था। கொண்டிருக்கின்றோம்.
ஆரம்பத்துல எனக்கு इससे ஞாபகம் प्लस இருக்கு, எனக்கு पॉइंट एक ही லெக்சர்ஸ் मिनट எல்லாம் में நம்ம थी। கொடுக்கணும், तो சொற்பொழிவு बाबा கொடுக்கணும் कहता था आके देखो அப்படிங்கிற போது कितनी 10 भूल गई। 20 பாயிண்ட் तो எழுதியிருப்போம். कई அப்போ बार பாபா 17 ही சொல்வார், बोल पाते थे तो 3 भूल गई। திரும்பி வந்து எத்தனை பாயிண்ட் நீங்க மறந்து लेकिन போனீங்க, बाबा எத்தனை விஷயம் बाबा பேசுனீங்க बोले அப்படின்னு फिर செக் आप பண்ணுங்க कैसे அப்படின்னு थे। பாபா சொல்லுவார். அப்போ நம்ம जब 20 ब्रेक तक பாயிண்ட்ல जाते थे 17 பாயிண்ட் தான் जो பேச बाबा முடிஞ்சது ने அப்படின்னு कल पहले பார்ப்போம். बोला आज அப்போ भी பாபா बाबा ने வந்து बोला, சொல்வார், फिर आगे का चिंतन चलता है। முரளி तो क्या முடிஞ்சோடனே मुझे पीछे का चिंतन ஒரு करना है या आगे கல்பத்திற்கு का। முன்னாடி பாபா என்ன சொன்னாரோ कल அதையே तब சொன்னார் कैसे அப்படின்னு. ஸோ पता चला அப்போ நான் பழச कि பத்தி आपको நான் बाबा का கவலைப்படணுமா, सत्संग है। எதிர்காலத்தை பத்தி நினைக்கணுமா, कई बार क्या கர்மாத்தி होता है ஸ்டேஜ்னா कि எது कोई நடந்தாலும் ऐसी அதற்கு நல்லது चर्चा அப்படின்னு ऐसी முற்றுப்புள்ளி घटना हो வைக்கணும். जाती है, நிறைய நேரத்துல என்ன நடக்குது அப்படின்னு बार நம்ம बार मैंने பார்த்தோம்னா, ठीक किया कि नहीं किया। मैंने कहा देखो சில कर நேரத்துல लिया ना, சில சூழ்நிலைகள் அப்படிப்பட்டதாக रिएक्शन இருக்கு, நான் हुआ கரெக்டா जो कुछ செஞ்சேனா हुआ அப்படின்லாம் उसका நம்ம நினைக்கிறோம். कर लिया ஸோ ना, நம்ம என்ன अब சொன்னதோ आगे ரியாக்ஷன், का நம்ம என்ன प्रोसेस செஞ்சோமோ में நடந்துச்சு, முடிஞ்சாச்சு, அதற்கான ஒரு விளைவும் வந்தாச்சு. शुभ இப்போ चिंतक நீங்க रहो, மனதின் மூலம் कीर्तन சேவை करो। செய்யுங்க, तो நல்ல ஆசைகளை इससे கொடுங்க, தூய आगे का உணர்வுகளை कर्म भी வைங்க, முடிந்து போனதை और वो भी நினைக்காதீங்க. एकदम नहीं அப்போ सोचना है। கர்மாத்தீத் அப்படிங்கிற போது உங்களுடைய செயல் जैसे कई बार क्या होता है कि முன்னோக்கி செல்வதாக இருக்கணும், लेक्चर அதை பத்தி करते थे, சிந்திக்க हम கூடாது. आपस में बैठते நிறைய थे நேரத்துல என்ன तो நினைக்கிறோம், जगदीश भाई கர்மா कहते थे 6 मैं तो லெக்சர்ஸ் लेक्चर எல்லாம் நம்ம सुनता हूँ, கொடுக்கும்போது तो मैंने जो நாம तैयारी என்ன की होती है பண்ணுவோம், फिर मैं सोचता हूँ லெக்சரை इन्होंने வந்து जो நான் बोला मैं கேட்டப்போ या तो मैं ऐड करूँ या जवाब दूँ, आप क्या समझते हैं। எனக்கு என்ன मैंने உணர்வு कहा वही ஏற்படும்னா, அந்த बोलो जो சிஸ்டர் तैयार சொன்னது வந்து किया நான் है அதுல ஏதானும் वही बोलो। ஆட் பண்ணணுமா அப்படின்லாம் क्योंकि हम நினைப்பாரு हमेशा ये सोचते ஜெகதீஷ் हैं பாய். इसने ये कहा तो நீங்க मैं என்ன जवाब दूँ, நீங்க என்ன தயார் பண்ணிருக்கீங்களோ चैलेंज அதை कर दें சொல்லுங்க, सर किसी भी बात में, இவங்க இதை वो சொன்னாங்க करना அதுக்காக நான் இதை नहीं करना। பண்ணணும் அப்படின்னு நம்ம बल्कि आपकी சொற்பொழிவு बुद्धि அதை क्या வந்து हुई नाம சிந்திக்க வேண்டாம். चली जाती ஸோ है, அது आपको வந்து थोड़ी கர்மாத்தி गहराई में ஸ்திதி जाना இல்லை, ஏன்னா पड़ेगा। உங்களுடைய புத்தி வந்து அப்ப ஓடிக்கிட்டு இருக்கு बस இல்லையா. उस ஆனா दिन நீங்க जब ड्रामा ஆழத்துக்கு पूरा हो போகணும் गया, கொஞ்சம். फुल स्टॉप लगाया, நாடகம் आगे முடிஞ்சிடுச்சு, करना है முற்றுப்புள்ளி पर வச்சாச்சு पिछले से थोड़ी हमको அப்படிங்கறத நாம कनेक्ट करना है, செய்யணும். ஸோ नया முன்னோக்கி कर्म நாம போகணும். ஆனா थोड़ा என்ன अलग से அதற்கு முன்னாடி सोचे। நடந்ததோ அது கூட ये நாம जो தொடர்பு. कंटिन्यूअसली ஸோ நம்ம चलता रहता है, வித்தியாசமாக சிந்திக்கணும். ஆனா அது தொடர்ந்தும் தொடர்ந்தும் சிந்தித்துக் कभी கொண்டே ऐसे இருப்பதாக हो भी जाए ना இருக்கக்கூடாது. फिर अपने से எந்த नहीं நேரத்துல सोचते அப்படி अच्छा நடக்குதோ, दूसरे का நான் வந்து என்ன रिएक्शन अच्छा नहीं நினைக்கிறேன் है, அப்ப அப்படின்னா, आप अपनी स्थिति रखो शुभ மற்றவருடைய चिंतक रहो। மற்றவர் நடந்து கொண்டது சரியில்லை அப்படின்னு परंतु ये நினைக்கிறோம். याद ஆனா रहे உங்களுடைய ஸ்திதியை நீங்க நல்லதா क्या வச்சுக்கோங்க, நல்ல जब हम ஆசைகள் தூய शादी உணர்வுகள் हों நிறைந்ததாக उचित था, வச்சுக்கோங்க. आना நினைவு வைங்க, हो सकता है आपकी நாடகத்தின்படி भूल हो இது நடக்க வேண்டியதாக இருந்தது. परंतु वो भी அது जरूरी था। உங்களுடைய தவறா கூட இருக்கலாம், ஆனா क्योंकि அது कई வந்து बातें அக்யூரேட்டா நடந்திருக்கு. இதுவும் हमारे கூட साथ முக்கியமான हो விஷயம். जाती हैं ஏன்னா நிறைய अपने से या நேரத்துல दूसरों से, उसमें விஷயங்கள் भी कुछ நாடகத்திற்கு कल्याण होता ஏற்ப है। நடக்கும், நம் மூலமோ அல்லது दूसरे के प्रति மற்றவர்கள் बार மூலியம், बार ஆனா बैठ அதுல के கூட ஒரு லாபம் चिंता இருக்கு. नहीं करनी है। அதனாலதான் हम्म, சில चिंता விஷயங்களை करनी பத்தி नहीं நீங்க है, कर्म की। கவலைப்படக்கூடாது, உட்கார்ந்து எதை பத்தியும் अतीत हो जाओ, न्यारे கவலைப்படக்கூடாது, हो நீங்க जाओ, बाप கர்மாத்தீதாகணும். के प्यारे हो जाओ। बाबा பற்று ये एक விடுபட்டவராகி आपकी संतान है, தந்தைக்கு அன்புடையவராக आप ஆகுங்க. ही பாபா बताओ ஒவ்வொரு खुशी दो, குழந்தையும் ஒவ்வொரு ஆத்மாவும் सुमति உங்களுடைய दो, குழந்தை அப்படின்னு अच्छी ஆகுங்க. बुद्धि दो, நீங்க தான் ठीक हो அவர்களுக்கு जाएगा। நல்ல ஒரு புத்தியை हमारा जो கொடுக்கணும். हिसाब किताब है वो அப்போ चुस्त हो விஷயங்கள் जाएगा। நல்லா நடக்க बड़ा ஆரம்பிக்கும். अच्छा इंटरेस्टिंग அங்க सा है, கணக்குகள் இருக்கு அப்படின்னா அது शादी வந்து होगी செட்டில் और ஆயிடும். இது வந்து कर्मातीत மிக अवस्था, நல்ல முறையில दोनों कर्म ஒரு योगी अवस्था இன்ட்ரெஸ்டிங் होती முறையில जाएगी। கர்மாத்தீதாகிறது, கர்மாத்தீ சிதிக்க. ஸோ கர்ம யோகியிலிருந்து நாம கர்மத்தீத் ஆக வேண்டும்.
ओम शांति। ஓம் சாந்தி. அவ்யக்த Avyakt பாப்தாதாவின் Murli Revision ரிவிஷன் 1969 1969 முதல் Swarnike ஞான Ratna ரத்தினங்கள் और அன்பின் स्नेह முத்துக்கள். के मोती। அவ்யக்த முரளி தேதி ஏப்ரல் 23, 1977. தந்தையிடமிருந்து பெற்ற ओम பொக்கிஷங்களை शांति। அதிகரிப்பதற்கான அடிப்படை अव्यक्त वाणी तारीख है ஒரு 23 மகாதானி मार्च ஆகுவதாகும். 1977। बाप दादा சூரியவம்சி प्राप्त ஆத்மாக்கள் स्वर्ग खजानों को தொடர்ந்தும் बढ़ाने का आधार है। அனைத்து महादानी பெரு பேறுகளின் சுரூபமாக और இருக்கும் सुखी சுபாவத்தை रहते हैं। கொண்டிருப்பார்கள். यह யாரொருவர் रूप का சந்திர आधार வம்சத்திற்கு சார்ந்தவர்களோ सच्चा அவர்கள் और திரும்பவும் मानसिक திரும்பவும் संस्कार है। தந்தையின் முன்னால் सूर्य தன்னை वंश கொண்டு की வந்து बचपन நான் की இப்படி यादें, செய்திருக்க கூடாது, இப்படி நடந்து बहुत விட்டது, समय के இப்படி संसार இனிமேல் समय நடக்க पर கூடாது याद देते हैं। அப்படின்னு பலமுறை தந்தை முன்னால पहले स्वयं को கஷ்ட स्वयं से ரிப்பெண்ட் அப்படின்னா தன்னுடைய डिस्चार्ज காரியத்திற்கு तो सभी வருந்துவார்கள். எப்படி सूर्य எத்தனை वंश முறை की நீங்க செய்வீங்க? பாபா கேட்க சொல்ற. नायक இதுவும் तत्व கூட इसी से ராஜரீகமான बच जाएंगे। ஒரு வருந்துவதாகும். दुख ஸோ के நீங்க अंश சூரிய बनने की வம்சத்துல வருவீங்களா, महसूसी சந்திர से வம்சத்துல வருவீங்களா? सदा बच அப்போ जाएंगे। நீங்க நேரமும் लेकिन கூட समय உங்களை के ஏமாற்றிவிடும், साथ மாயையும் கூட समय பல भी ரூபத்துல உங்களை बदलता ஏமாத்தும். है। நீங்க हर ஒரு सेकंड துன்பத்தினுடைய சிறு அனுபவத்துல கூட நீங்க समय की மாட்டிக்கொள்வீங்க. बर्बादी எவ்வாறாயினும் स्वयं நீங்க ही நேரத்தினுடைய समय के பொக்கிஷத்தை प्रति இப்பொழுது आगे வீணாக்க बढ़ते கூடாது. உங்களுக்காகவும் जब மற்றவருக்காகவும் सदा ஒவ்வொரு समय நொடியிலும் के நீங்க நன்மை सर्वश्रेष्ठ பெறணும். धन ஸோ இந்த अपने को ஆசீர்வாதம், நேரத்தினுடைய समर्पित ஆசீர்வாதத்தை करके உங்களுக்காகவும் सदा மற்றவர்களுக்காகவும் प्राप्ति பயன்படுத்துங்கள். स्वरूप அச்சா, தொடர்ந்தும் இப்படிப்பட்ட हर சம்பன்ன ஸ்திதியில் सेकंड कोई இருப்பவர்களுக்கும், संकट தொடர்ந்தும் नहीं। அனைத்து பெரு பேறுகளின் पद्मा पति சொரூபமாக बने हो இருப்பவர்களுக்கும், ஒவ்வொரு ऐसे நொடியிலும் अकुंठ கோடானு खजाने கோடியை प्रकट करने वाले சம்பாதிப்பவர்களுக்கும், ஒவ்வொரு महान எண்ணத்திலும் यात्री அனைத்து भगवान से ஆத்மாக்களுக்காகவும் அனைத்து अच्छा உரிமைகளையும் आगे की वाणी பெற்றவர்களும், कल सुनिए। எல்லையற்ற பொக்கிஷங்களை ओम शांति। உடையவர்களுக்கும் பாப்தாதாவினுடைய அன்பு, நினைவு மற்றும் நமஸ்தே. நாளை மீண்டும் தொடரும். ஓம் சாந்தி. அந்த கதவுல பின்னாடி மாட்டி बाबा जो सिमटी देता है मैं उनका மூதாதையர்களின் பகிர்வு. எப்படி நான் அனுபவம் செய்வேன்? பாபா எனக்கு பல விழிப்புணர்வுகளை கொடுக்கிறாரு. நான் எப்படி அதுல இருப்பேன்? நான் ஆத்மா, நான் பாத்ரூம்ல குளிக்கிறதுக்காக இருக்கேன். பாபா எனக்கு இந்த ரதத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ நான் குளிக்கும் போது நான் அப்படி நினைவு செய்றேன். சாப்பிடும் போது பாபா என்னுடைய சகவாசியாக இருக்கின்றார். பாபாவோடு நான் சாப்பிடுறேன் அப்படின்னு நினைவு செய்றேன். என்ன எண்ணங்கள் வந்தாலும், பாபா எந்த எண்ணங்களை கொண்டிருந்தாலும் பாபா எங்களோட பகிர்ந்து கொண்டார். அதன் விளைவாக நாங்களும் கூட அதையே பயிற்சிகளை செய்தோம். நமக்கு அனுபவம் வேணும். ஒரு சொற்பொழிவாற்றுவது ரொம்ப ஈஸி, ஆனா அனுபவம் பெறணும். ஏன்னா நிறைய பேருக்கு அனுபவம் வேணும். நிறைய குடும்பங்கள் அர்ப்பணம் ஆனாங்க. அப்போ அவங்களுடைய குடும்பத்தில இருந்து அர்ப்பணம் ஆனாங்க. ஆனா அது எல்லைக்கு உட்பட்ட விதமாகவே இருந்தது. ஆனா பாபா என்ன எண்ணத்தை கொண்டிருந்தாலும் எங்களோடு பாபா அதை பகிர்ந்து கொண்டார். அவருடைய அனுபவத்தினால பல குடும்பங்கள் அவங்களுடைய குடும்பத்திலிருந்து அர்ப்பணம் பண்ணாங்க. 60 வருடங்கள் முடிந்து விட்டாலும் கூட எல்லாருமே கடின உழைப்பு செய்யறாங்க. இன்னும் அந்த பழைய சுபாவம் அப்படிங்கிறது அவ்வப்போது வெளிவந்து கொண்டே இருக்கு.
யாராலும் हर வந்து एक पुरुषार्थ தொடர்ச்சியான करता है ஆடி அசைக்க முடியாத मेरा ஸ்திதியில स्वभाव இருக்கிறீங்களா? नहीं है। எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் वेग வந்தாலும் स्वभाव ஆடி से அசையாமல் आ जाता இருக்கிறீங்களா? है, ये कब भी ना है किसकी एक रस अवस्था, अचल स्थिर अडोल, कहीं भी परिस्थितियां आवे, कोई परिस्थिति में न हिले। वो तभी नहीं हिलेगा जब ये இது जो எப்போ है நடக்கும் सिर्फ घर बार அப்படின்னா, का ये शरीर का ये अर्पण नहीं है, நம்முடைய पर मन சூட்சுமமான और உடல் बुद्धि உணர்வை हमारे पास देह சமர்ப்பணம் अभिमानी பண்ணணும். है, நம்மளுடைய और देह என்னுடைய अभिमानी जो है இந்த यही புத்திசாலி है அப்படிங்கிற அந்த சூட்சுமமான आत्मा ஆணவத்தை है, நாம जिसे भी लोग சமர்ப்பணம் कहेंगे பண்ணணும். नौजवान है। நம்ம இந்த உலகத்துல हमारी இருக்கோம், शुद्धता में ये है, ஆனாலும் கூட यहाँ நான் बैठे வந்து हैं என்ன ये பண்ணணும்னா, நான் शक्तियां என்னுடைய ये எண்ணங்களின் सब இருந்து நான் यानी விடுபட்டு अपने அப்பாற்பட்டு अपने संकल्प இருக்கணும். चला के अपना चलना। बाबा तो நான் कहते இது, हैं நான் कदम அது कदम அப்படிங்கிற அந்த शिखर, சங்கல்பத்திலிருந்து நாம விடுபட்டு இருக்கணும். वो कदम जो பாபா कदम சொல்றார், पर ஒவ்வொரு रखा ஸ்டெப்பும் கூட உங்களுக்கு ஸ்ரீமத்தின் அடிப்படையில் இருக்கணும். आज तक பிரம்மா आप பாபா सुन அதை रहे हैं। செய்தார். बाबा பாபா कहते சொல்றார், हैं कदम இப்பயும் कदम கூட शिखर, நான் ஒவ்வொரு அடியும் ஸ்ரீமத்தின் परंतु அடிப்படையில हमारा செய்றேன். ஆனா स्वभाव நம்மளுடையது மிக்ஸ்டா இருக்கு. சிலப்போ कभी ஸ்ரீமத்துல श्रीमत, இருக்கு, சிலப்போ மன்மத்துல இருக்கு. इसलिए हम அதாவது सब சொந்த कुछ வழிகாட்டல்லையும் நாம இருக்கிறோம். ஆனா பாபா அப்படி இருந்ததில்லை. அதனால்தான் நாம் எல்லாரும் பின்னால இருக்கிறோம். शिक्षाएं वो तेरी याद आई, वो प्यार तुम्हारा याद आया, शिक्षाएं वो तेरी याद आई, साकार के दिन जब याद आए, तो स्नेह में अखियां भर आई, वो प्यार तुम्हारा याद आया। அவ்வியற்கை பரிவார் ஒருவருக்கான அன்பில் இணைந்திருக்கும் தேவதைகளின் குடும்பம். Om Shanti. ஓம் சாந்தி. Increase the practice of the bodiless stage, உடலற்ற ஸ்திதி Ashari and Videhi. பயிற்சியை அதிகப்படுத்துங்கள். அஷரீரி மற்றும் விதேகி. இன்றைய Just as a தலைப்பு switch is switched on கர்மாதீத or off ஸ்திதி. in a second, எவ்வாறு ஒரு in the ஆளியை same ஒரு way, வினாடியில் போடவோ take the நிறுத்தவோ support of முடிவதை your போன்று body in ஒரு a second வினாடியில் உங்கள் and சரீரத்தின் become ஆதாரத்தை stable பெறுங்கள். in the ஒரு bodiless வினாடியில் stage. சரீரமற்ற In a ஸ்திதியில் second, ஸ்திரமாகுங்கள். ஒரு கணம் come into உங்கள் your body சரீரத்திற்குள் one moment வாருங்கள். ஒரு கணம் and become bodiless சரீரமற்றவராகுங்கள். in one moment. தேவை ஏற்படும் பொழுது Adopt உங்கள் the சரீரம் posture என்ற of your ஆடையை body போட்டுக் கொள்ளுங்கள். when அதன் there is a பின்னர் need, தேவை இல்லாத and போது then when உங்கள் there is no need, சரீரத்திலிருந்து become விடுபட்டிருங்கள். detached இதனை from your நீங்கள் body. பயிற்சி செய்ய வேண்டும். You have to இதுவே practice கர்மாதீ this. ஸ்திதி This எனப்படுகிறது. is known as the Karmatit stage. Om Shanti. Om Shanti. Welcome to Vikti Parivar. அவ்வியக்தி Today's day பரிவாருக்கு உங்களை 13. வரவேற்கின்றோம். Increase இன்றைக்கு the நாள் practice of the 13. bodiless உடலற்ற stage. ஸ்திதியின் பயிற்சியை Ashati or அதிகரியுங்கள். Videhi. அஷரீரி Today's மற்றும் topic, விதேகி. Karmadit இன்றைய stage. தலைப்பு கர்மாதீத் Now ஸ்திதி. we will listen இப்பொழுது to நாம் Mokni Didi. மோகினி தீதி கூற இருப்பதை கேட்கலாம். Om Shanti, canopy of protection, our sustenance, our inheritance from one பாதுகாப்பு குடை, Supreme Father. நம்முடைய And ஆஸ்தி, of course, நம்முடைய there பெரு are many பேரு, of us who must இப்படி have பல received, விஷயங்கள் இருக்கு. even in ஸோ from நம்மள Lokik நிறைய Father, பேர் இதை you பெற்றிருக்கின்றோம். get your inheritance. உலகாய தந்தை கிட்ட இருந்து From கூட நமக்கு Brahma, ஆஸ்தி அப்படிங்கிறது his கிடைக்குது love, இல்லையா? his drishti, பிரம்மா பாபா கிட்ட இருந்து and அவருடைய what he அன்பு, has made us அவருடைய today. திருஷ்டி, அவர் We cannot இன்றைக்கு give this நம்மளை credit எவ்வாறு to Shiv ஆக்கி Baba, இருக்கின்றார். but also சிவ to Brahma பாபாவிற்கு Baba. மட்டும் நாம அந்த His drishti விஷயத்தை made பாபா the தான் world எப்படி in ஆக்கினார்னு essence, சிவ பாபாவை மட்டுமே சொல்ல created முடியாது. ஆனா lot பிரம்மா of பாபாவும் love, நம்ம எப்படி ஆக்கி a இருக்கின்றார். likeness. பாபா நம்ம கிட்ட நிறைய Shiv அன்பை Baba always கொடுத்திருக்கின்றார். gives நம்மள us லைட் ஆக்கி his இருக்கிறார். light and சிவ his பாபா light. எப்பொழுதும் நம்மளுக்கு So அவருடைய we ஒளியையும் receive so சக்தியையும் much கொடுக்கின்றார். from all the அவர்கிட்ட fathers. இருந்து எல்லா தந்தை கிட்ட And இருந்து நமக்கு அவ்வளவு கிடைக்குது Father இல்லையா? always, when he is earning,
தந்தை starts saving, சம்பாதிக்கும் பொழுது அவர் என்ன so that பண்ணுவார்? is எப்போதுமே he's சேமிப்பு saving செய்வார். because ஏன் இப்படி he wants to சேமிக்கிறீங்க give அப்படின்னு his கேட்டா, children அவருடைய குழந்தைகளுக்கு அவர் inheritance கொடுக்கணும் or அப்படின்னு சொல்வார். whatever way. ஆஸ்தியாக Father கொடுக்கணும் அப்படின்னு always சொல்வார். saves சோ to எப்போ give to children. எப்படினாலும் தந்தை வந்து And குழந்தைகளுக்கு that's what கொடுப்பதாக Baba did. அவர் வந்து Shiv Baba சேமிக்கிறார். அப்போ also is பிரம்மா doing for us. பாபாவும் கூட And என்ன Laukik செய்தார்? Father ரெண்டு also பேருமே thinks that. ஒரு சிவ பாபா, பிரம்மா And the பாபா, gift நம்முடைய is உலக Father gives தந்தை his எல்லாருமே teachers, நமக்கு கொடுக்கறாங்க. தந்தை not நமக்கு only கொடுக்கிற blessings. gift என்ன அப்படின்னா, Some of us get so dependent on blessing. But actually, Baba always says, don't ask. பாபா எப்பொழுதும் நமக்கு என்ன Kripa. சொல்றார் அப்படின்னா, இது Just கருணைக்காக study என்கிட்ட எதையும் கேட்காதீங்க, ஆனா நீங்க படிங்க சரியா So today அப்படின்னு is, சொல்றார். we all are studying. சோ நீங்க And this எல்லாரும் month we are படிச்சிட்டு இருக்கீங்க. paying attention to be karma நாம yogi. கர்மயோகியா Every இருப்பதற்கு day கவனம் when கொடுக்கிறோம். Baba gives homework, ஒவ்வொரு is நாளும் different. நமக்கு பாபா ஹோம்வொர்க் கொடுக்கும்போது Baba அது is saying, be வித்தியாசமாக karma இருக்கு yogi and இல்லையா? also பாபா karmatik. கர்மயோகியாகவும் இருங்க, கர்மாதீதாகவும் இருங்க அப்படின்னு Baba had சொல்றார். been saying since few days about சில detached நாட்களாகவே observer, பாபா வந்து பற்றற்ற be detached and பார்வையாளர் also சொன்னார். lovely. But today அன்போடு Baba இருங்க, is just saying, பற்றற்றும் இருங்க அப்படின்னு சொல்றார். just be இன்றைக்கு பாபா completely என்ன detached, சொல்றார் அப்படின்னா, முழுமையாக karmatik state. விடுபட்டவர்களாக இருங்க, கர்மாதீத் ஸ்திதி. Because after spending few days ஏனென்றால் very சில busy நாட்கள் doing வந்து நம்ம doing பிஸியா this, இருந்த doing that, போது எதை நம்ம செஞ்சுக்கிட்டே and in the மும்முரமாக end we don't இருக்கிறோம். feel good அப்ப about கடைசியில anything. என்ன பண்றோம்? எதை பத்தியும் Because நமக்கு you நல்ல ஒரு didn't feel உணர்வே good. இருக்காது. ஏன்னா உங்களால கர்மாதீதா Do இருக்க it, முடியல. while doing you were சோ happy, செய்யுங்க, but செய்யும் போது after that you சந்தோஷமா should be இருக்குங்க. more light, செஞ்சு முடிச்சதுக்கு double அப்புறம் light நீங்க and very ரொம்ப happy. லேசா இருக்கணும், டபுள் லைட்டா No இருக்கணும். heaviness of anything. எந்த ஒரு பாரமும் That is இருக்கக்கூடாது. one thing செய்த ஒரு I எந்த realized, விஷயத்தினால which I used to believe பாதம் lot. That sometimes you அதுதான் say ஒரு something விஷயம் நான் and சொல்வேன். சிலப்ப வந்து நீங்க really ஏதோ சொல்வீங்க, I think your intentions are good. உங்களுடைய You are thinking of well-being of that மனோபாவம் நல்லா person. இருக்கும், அந்த That other அவருடைய person நல்லதுக்காக தான் நினைச்சு doesn't நீங்க take it சொல்லியிருப்பீங்க. well. ஆனா அவர் வந்து சரியான You are முறையில அதை எடுத்துக்கிட்டு concerned, இருக்க மாட்டார். அப்போ but நீங்க don't waste time in எதுக்காக that. நீங்க செஞ்சீங்களோ You had அப்போ to அதுல say வந்து it நீங்க was in நீங்க drama. நேரத்தை வீணாக்க வேண்டாம். அப்போ And the முடிஞ்சிடுச்சா அதை reaction and the டிராமான்னு response of சொல்லிடணும். other person சோ is அடுத்தவருடைய okay, whatever it is, right ரியாக்ஷன், or அவர் wrong. எப்படி அதை எடுத்துக்கிறார், But நல்லதா at least எடுத்துக்கிறார், we கெட்டதா know many எடுத்துக்கிறார், things அட்லீஸ்ட் நமக்கு தெரியும் about our future, about that soul's நம்மளுடைய future. எதிர்காலத்தை பத்தி நமக்கு So தெரியும். have good wishes. நான் Do வந்து Mansa Seva மன்சா for சேவா everyone செய்யணும், அது instead of அனைவருக்காகவும் மன்சா getting சேவா செய்யணும். concerned and இப்படி what you can நடந்துட்டோம், இப்படி do, சொல்லிட்டோம், lot அவங்க of இப்படி bad எடுத்துக்கிட்டாங்களே thoughts. அப்படின்னு நினைக்காம வீணான எண்ணங்களை வைக்காம மன்சா So சேவா செய்யுங்க. I suggest everyone சோ நான் to என்ன remain சொல்வேன் carefree and எல்லாருக்கும் be அப்படின்னா, detached. கேர்ஃப்ரீயா Atit இருங்க, means just be டிட்டாச்டா இருங்க. away, அதீத் அப்படின்னா detached, தூரமா தூர detached. விலகி இருப்பது, அந்த காரியத்திலிருந்து தூர That means விலகி don't keep இருப்பது. thinking about action. What அதாவது should have நான் been அந்த done, should செயல்களை have பத்தி done நான் that. எப்படி செஞ்சிருக்கணும், Because இது to அப்படி become இருக்கணும், இது இப்படி free இருக்கணும் from அப்படின்னு that நம்ம சிந்திக்க வேண்டாம். is ஏன்னா that you நான் வந்து shouldn't think விடுபட்டு about இருக்கணும். it. No? விடுபட்டு இருப்பதுன்னா என்ன? அதை பற்றி If that சிந்திக்காமல் very இருப்பது. good, very good done. நல்லா செஞ்சிருக்கு, இது நடந்துருச்சு அப்படின்னு நாம But நினைக்கிறோம். lot of linkage comes. ஆனா நிறைய We call வீணான it lot of அந்த long tail. லீக்கேஜ் அது பெரிய வாள் அப்படின்னு கூட நம்ம It's சொல்றோம். very, very நீளமான வாள் அப்படின்னு. important and a good practice. இது மிக நல்ல And ஒரு I think முக்கியமான you பயிற்சி. feel very good about it. நீங்களும் இதை Karma குறித்து மிக yogi நல்ல உணர்வை and கொண்டிருக்க karmatik முடியும். கர்ம state. யோகி மற்றும் Om கர்மாதீத Shanti. ஸ்திதி. ஓம் சாந்தி. Om Shanti, Avyakti Parivar. Om Shanti, Sister व्यक्ति Gayatri. परिवार को ओम शांति, Om सिस्टर Shanti, गायत्री को ओम Maitri, how are शांति. you? Very good, lovely to see you. Yes, I'm looking forward to this interview Yes. or chit chat. Yes. So a little bit about Karmatit, and based on what Didi was கர்மாதீத் sharing about அப்படின்னு the சொல்லும்போது practice of தீதி coming வந்து and பயிற்சி going செய்ய வருவதும் action. போவதுமான அந்த And பயிற்சி she said that செயல்களுக்கு she நடுவுல வருவதும் feels போவதுமான that அந்த விஷயத்தை thoughts பத்தி becoming detached
ம், But தீதி thoughts வந்து do come, சொன்னாங்க. ஆனா எண்ணங்கள் especially வருது when இல்லையா? you're not so content with the action that you நீங்க just அந்த performed. செய்த செயல்ல And உங்களுக்கு I'm திருப்தி trying to இல்லைன்னா have நிச்சயமாக எண்ணங்கள் வருது. those நான் அதுல இருந்து devotions come up விடுபட்டு sooner இருக்கணும்னு rather. So நினைக்கிறேன். it's like வெக்தி turning on the சிக்னல்லையும் switch பாபா and வந்து turning off the சொன்னாங்க, switch. ஸ்விட்ச் போடுறது But நிறுத்துறது எவ்வளவு what if you சகஜமாக really இருக்கு, take அது on போல in இருக்கணும் that அப்படின்னு சொன்னாங்க. action and ஆனா you அந்த love செயல்ல it, நீங்க ரொம்ப it's not ஈடுபாட்டோட imagine you're keeping செய்திருக்கிறீங்க. attached. So உங்களால instead, விடுபட முடியல that's the உடனடியாக possibility. அப்படின்னா எந்த ஒரு விழிப்புணர்வு அல்லது எந்த ஒரு வழிமுறையை நாம் பயன்படுத்த Well, வேண்டும் அப்படின்னு my கேக்குறாங்க. understanding காயத்ரி of பெண் சொல்றாங்க, being என்னுடைய karma teeth, புரிந்துணர்வு as she என்ன just said, கர்மாத்தீத் அப்படின்னா, is தீதி the சொன்னது word மாதிரி atit means அதீத் to அப்படிங்கிறது, let it go. அதீத் அப்படின்னா So விட்டு you've விடுவது. done the action, நீங்க வந்து ஒரு காரியத்தை right, செஞ்சுட்டீங்க, as a karma yogi, அது கர்ம யோகியாக ஒரு and காரியத்தை நீங்க then you're செஞ்சிருக்கிறீங்க. letting the அப்போ action go. அந்த செயலை So you're நீங்க not விட்டுவிட holding வேண்டும். on to the அதை வந்து action. நீங்க பிடிச்சு And வச்சில்ல so அந்த செயலை. one of the reasons we hold on to ஒரு our actions நாம that எது we've வந்து done நம்முடைய செயல்களை is வந்து that நம்ம we were ஏன் பிடிச்சு not in the வச்சிருக்கோம் right அப்படின்னா, awareness to begin நாம with. சரியான விழிப்புணர்வுல நம்ம So ஆரம்பிக்கல அந்த செயலை. it's not, the awareness isn't after the fact. I've done சோ the action. விழிப்புணர்வு அப்படி இருந்தா Now நான் I'm காரியத்தை முடிச்ச struggling to பிறகு இல்ல. detach from the அப்போ இப்போ action. வந்து நான் It won't விடுபட்டு happen like that. விடுபடுவதற்கு நான் But முயற்சி it செய்யறேன். ஆனா is கஷ்டமா what இருக்கு, did I do போராடுறேன். அப்போ before I did the நான் action? காரியத்தை In செய்யறதுக்கு other முந்தி நான் என்ன words, பண்ணேன்? what field did I plant the எந்த seed of எந்த thought மாதிரி in ஒரு நிலத்துல நான் என்னுடைய before எண்ணம் I என்ற took விதையை the விதைச்சேன். thought அந்த and எண்ணத்தை made it வந்து into an action? நான் அந்த எண்ணத்தை ஒரு Because காரியமாக செய்யறதுக்கு the முன்னாடி நான் actions எந்த come with the விழிப்புணர்வுல seeds இருந்தேன்? of ஏன்னா thoughts. அந்த செயல் அந்த And எண்ணத்துல இருந்து so, தான் வருது இல்லையா? அதுதான் விதை. what inner அப்போ field உள்ள or what வந்து நான் inner என்ன உள்ளுக்குள்ள என்ன மாதிரி ஒரு awareness உணர்வோட that the விழிப்புணர்வை நான் thought கொண்டிருந்தேன் அந்த was காரியத்தை nurtured செய்யறதுக்கு முந்தி. in? சோ அந்த So எண்ணம் if எப்படிப்பட்ட I நிலத்துல begin விதைக்கப்பட்டது? at the beginning and not begin at the end, ஆரம்பத்துல we tend to begin cleaning our நாம mess என்ன up பண்றோம், after the mess is எல்லாமே finished, right? தப்பெல்லாம் பண்ணிட்டு So அதுக்கப்புறம் அதை what சுத்தம் Baba is பண்ணணும் அப்படின்னு saying is நினைக்கிறோம். that ஆனா start பாபா at என்ன the சொல்றார், beginning. நீங்க And so the ஆரம்பிக்கும் போதே awareness வந்து is அந்த first நல்ல விழிப்புணர்வை embodiness. வச்சிருங்க. சோ I, முதல்ல the ஒரு soul, விழிப்புணர்வு am என்னன்னா, not நான் உடலற்ற influenced ஆத்மா by the அப்படின்னு body, இருக்கணும். the ஆத்மா senses நான் of the உடலினால body, பாதிப்புல or வராம even இருக்கேன். the உடல் karmas புலன்கள்னால that நான் are பாதிப்புல there வராம in the இருக்கேன். form of sanskaras that அப்போ have been இந்த acquired from சமஸ்காரங்கள் Ravan. அப்படிங்கிறது கூட And I'm not ராவணன் கிட்ட இருந்து influenced நாம by எடுத்துக்கிட்டு all of இருக்கோம். that. அது But I'm இதுல becoming எல்லாம் embodiness, பாதிப்படையாம and in நான் becoming உடலற்றவர் bodiness, getting ஆகிறேன். detached from the body and all the அப்போ extensions of the body, உடலற்றவர் then அப்படின்னா you're உடல் becoming karma சம்பந்தமான yogi. எல்லாத்துல இருந்தும் Your நான் விடுபட்டு awareness இருக்கேன். now அதுக்கப்புறம் நான் is கர்ம that யோகி I, ஆகிறேன். the அப்போ soul, என்னுடைய connecting to விழிப்புணர்வு Baba, என்ன, நான் ஆத்மா and I'm பாபாவோட drawing தொடர்புல from இருக்கிறேன். Baba. பாபா கிட்ட இருந்து நான் What is it he சக்தியை wants to எடுக்கிறேன். inspire inside of ம், me? எனக்குள்ள Because பாபா now என்ன I'm his கொடுக்கணும்னு instrument. விரும்புறார். நான் வந்து இப்ப அவருடைய So கருவியாக what இருக்கிறேன். does he want to play through me இப்போ வந்து என் மூலம் அவர் என்ன so செய்யணும்னு that I can நினைக்கிறார். then do the அதன் action? பிறகு நான் And காரியத்தை so செய்ய that is like வேண்டும். I'm connecting to Baba to be அப்படின்னா நான் பாபா inspired கிட்ட by தொடர்பு Baba ஏற்படுத்தி before I இருக்கேன். actually do the பாபானால action. So எனக்கு the உந்துதல் awareness கிடைக்குது is ஒரு the காரியத்தை instrument, செய்யறதுக்கு முன்னாடி. அப்போ நான் கருவியாக but an இருக்கின்றேன். inspired instrument, an ஆனால் நான் வந்து instrument பாபா கிட்ட that இருந்து ஒரு is ஊக்கம் in உற்சாகத்தை tune பெற்றிருக்கின்றேன். with ஆனா what அது the வந்து player wants it to play. And Baba is the player of I, the பாபா instrument. தான், So நான் வந்து then I கருவி, do பாபா தான் என் and மூலம் செயல்களை feel செய்து actually கொண்டிருக்கின்றார். the அப்படிங்கிறப்போ experience first அவர் என்ன before நினைக்கிறாரோ I அதை என் decide மூலம் this is the action செய்யக்கூடியதாக I want இருக்க to do. So வேண்டும். now the சோ example இந்த Sister காரியத்தை just செய்யறதுக்கு gave முந்தி was that நான் I என்ன have the right உணர்வுல இருக்கணும் intention. அப்படிங்கறத நான் பாக்குறேன். I'm அப்போ motivated சரியான by ஒரு இன்டென்ஷன் a இருக்கணும், greater நல்ல good for ஒரு the மனோபாவம் person. இருக்கணும். அந்த I'm மற்றவருக்கு நான் even உதவி செய்யணும், creating நன்மை a tone செய்யணும் of அப்படிங்கிற voice அந்த that's உணர்வு kind and இருக்கணும். caring, and I'm choosing words அப்போ நான் that சரியான support வார்த்தைகளை kind and caring உபயோகப்படுத்துவேன். nature. சரியான ஒரு டோன், But வார்த்தை after having done வரக்கூடிய அந்த it, டோன் the சரியானதா person இருக்கும். says, well, அப்போ I அந்த expected அதெல்லாம் better நான் from you. செஞ்சதுக்கு This அப்புறம் is not நான் something. பேசணும். சோ So அப்போ if அப்படி I know I பேசும்போது மற்றவர் வந்து இதை followed விட நீங்க நல்லா என்கிட்ட the பேசுவீங்கன்னு நான் inner எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. awareness ஆனா and the என்னுடைய state of being an விழிப்புணர்வுல instrument, and I நான் ஒரு wasn't so கருவி happy to அப்படிங்கிற do this, உணர்வை my நான் intentions கொண்டிருந்தேன் were அப்படின்னா, connected.
என்னுடைய greater good. My உணர்வுகளும் tone, கூட everything was மற்றவர்களுக்கு tuned நன்மை into how செய்யணும் Baba would want அப்படிங்கறதுல me to do இருக்கும். it. சோ பாபா And என்ன நான் after எப்படி I did it செய்யணும்னு that நினைக்கிறாரோ way, அப்படி நான் இருப்பேன். then I have no அப்படி நான் regrets. செய்த பிறகு எனக்கு Brahma எந்த made me do it ரிக்ரெட்டும் that way. இருக்காது, Baba குற்ற உணர்வும் inspired me to do இருக்காது. it that பாபா way. என்னை இதை செய்ய And so if சொன்னார், someone பாபா என் மூலம் இப்படி didn't, செஞ்சார் as அப்படிங்கிற Dadi அனுபவம் Janki would அப்படிங்கிறது say, if இருக்கும். someone தாதி didn't ஜான்கி understand எப்போதும் my சொல்லுவாங்க, bhavana, யாராச்சும் வந்து then என்னுடைய the பாவனையை recognition புரிஞ்சுக்கல is not அப்படின்னு my சொன்னா, fault. It's because I அது recognize what I என்ன, want to do. நான் வந்து என்ன But the பண்ணணுமோ fault அதை நான் is in their புரிஞ்சுக்கிட்டேன், recognizing ஆனா அவங்க வந்து அதை புரிஞ்சுக்கல அப்படின்னு what தாதி I சொல்லுவாங்க. was offering to them as a நான் gift. அவங்களுக்கு என்ன So once கொடுக்குறேனோ ஒரு I am கிஃப்டா அதை sure ஏத்துக்கிற of பாவனையில அவங்க இல்லைன்னு my சொல்லுவாங்க. inner dimension, என்னுடைய my inner, உள்ளுக்குள்ள as it says, my என்னுடைய awareness உணர்வு and my அப்படிங்கிறது, inspiration and my stage என்னுடைய of being a ஸ்திதி karma yogi, ஒரு கர்ம then the யோகியாக atit is there. I would hand it over அதீத் to Baba அப்படிங்கிறது, and I would walk நான் away. விடுபட்டு இருக்கும்போது பாபா கிட்ட விட்டுட்டு நான் In பாட்டுக்கும் other போய்கிட்டு words, இருப்பேன். if I've used the right method, நான் I've சரியான already received வழிமுறையை the வந்து நான் payment of that படிச்சிருக்கேன், method. அதற்காக And எனக்கு so ஒரு I'm பெரு not பேரு looking கிடைச்சிருச்சு now for the அப்படின்னா, நான் person வந்து to acknowledge it, for the அந்த person to மனிதர் say அதை வந்து how good ஏத்துக்கிட்டாங்களா, I am, அவங்க for the நான் எவ்வளோ person to நல்லவர் tell me அப்படின்லாம் அவர் that, சொல்வார். அதை வந்து நான் எதிர்பார்க்க what you மாட்டேன். just did really worked for me. Because that's out of my control. Atit means it's ஏன்னா out of my control. அதீத் It's அப்படின்னா within. நான் விடுபட்டு And இருப்பது, give it to Baba அப்பாற்பட்டு and let இருப்பது. இப்ப Baba give me மத்தவங்க back நம்ம the செய்யறத வச்சு fruits என்ன of that நினைக்கிறாங்க action. சொல்றது அது And நம்மளுடைய that's how I கையில இல்ல. understood it. அதனால அதை பத்தி நாம விலகி இருக்கணும், அதை பத்தி. So Karma ஆனா Tit is பாபா also எப்படி to நான் இருக்கணும்னு be சொல்றார், karma பாபா என் மூலம் என்ன செய்யணும்னு இருக்கிறார், அதற்கு நான் A karma கரெக்டா yogi இருக்கிறேனா, means கர்ம the யோகி result of அப்படின்னு being சொன்னாக்க, in the awareness of Baba's நான் instrument. பாபாவின் கருவி And of அப்படிங்கிற அந்த course, your விழிப்புணர்வுல humble இருப்பது. instrument. இங்கே நாம பணிவான ஒரு கருவியாக one இருப்பது. thing that I really, because I was thinking about the intellect, especially after புத்தியை Sunday பத்தி morning, நான் நினைச்ச and how சண்டே Baba முரளிக்கு revised the அப்புறம் course of how our பாபா வந்து sanskars created. எப்படி And when வந்து he said சுபாவங்கள் your mind உருவாக்குது அப்படின்னு creates a பாபா thought, சொன்னார். and then உங்களுடைய மனம் வந்து intellect ஒரு எண்ணத்தை cooperates உருவாக்குது, that thought. அதுக்கு Intellect புத்தி வந்து becomes ஒத்துழைப்பை cooperative. கொடுக்குது. So even in this situation, taking that இந்த example, சூழ்நிலையில I did கூட something, அதை and எடுத்துக்கிட்டோம்னா, someone நான் else, வந்து ஒண்ணு now taking செஞ்சிருக்கேன், opposite example, that they were really மத்தவங்க praising the வந்து soul, that you did great, but how நீ to keep வந்து the intellect not influenced by praise or defamation. எப்படி வந்து புத்தியை புகழ் Again, மற்றும் it's never நிகழ்ச்சியிலிருந்து பாதிப்படையாமல் வைத்திருப்பது It's அப்படின்னு கேக்குறாங்க. that the feeling of being a humble தீதி instrument. சொல்றாங்க, So நான் ஒரு பணிவான கருவி intellect அப்படிங்கிற is a விழிப்புணர்வு label. வச்சிருக்கணும். You know, two புத்தி things Baba அப்படிங்கறதுல says, நிறைய that ஆணவம் இருக்கு. பாபா we ரெண்டு have விஷயம் the சொல்றார். intellect and the ஒண்ணு mind, வந்து which is the ஒரு intellect and the புத்தி heart இருக்கு, in a way. ஒரு மைண்ட் இருக்கு, They work very புத்தி closely இருக்கு, together. மனம் இருக்கு, So அப்புறம் what he இதயம் said in இருக்கு. இது Sunday's எல்லாமே Murli, ரொம்ப that நெருக்கமான விஷயங்கள். சண்டேல the வந்து intellect, போன ஞாயிற்றுக்கிழமை the பாபா என்ன mind is சொன்னார்னா, where the புத்தியும் causes of the upheaval lie. மனமும் வந்து எங்க So the இங்க causes ஒரு of the ஏற்றத்தாழ்வுகள் upheavals இருக்கோ that அங்க the இருக்கு. soul is experiencing, அதனால the அந்த mind is ஆத்மா the அதனால culprit in the sense பாதிப்படைஞ்சிருக்கு. that the அப்போ mind works மனம்தான் very இதுல closely with the senses. They're best மனம் friends. They're அப்படிங்கிறது forever புலன் best அங்கங்களோடு friends. சேர்ந்து So வேலை செய்து ரொம்ப whatever the சிறந்த நண்பர்கள். senses புலன் want, அங்கங்களும் the மனமும். senses புலன்களுக்கு will என்ன influence the வேணுமோ mind with அது it. வந்து And மனதை we see it with our பாதிப்புல கொண்டு addictions. We வரும். see அதை it நம்ம through our bad பார்க்கிறோம். நம்மளுக்கு habits. என்னென்ன We see it, விஷயங்களுக்கு நாம our அடிமைகளாக laziness இருக்கணும், and our நம்மளுடைய carelessness. பழைய பழக்க So the வழக்கங்கள், mind நம்ம then is கவனக்குறைவா இருப்பது, convinced by சோம்பேறித்தனம் the இருப்பது, இதெல்லாம் influences என்னன்னா of the senses, மனம் வந்து which are இந்த புலன் connected அங்கங்கள் to the என்ன upheavals of சொல்லுதோ the அதனுடைய outside world. பாதிப்புல மனம் And வருது. then the mind is now மனம் பாதிப்படைஞ்ச mischievously playing பிறகு around with that. Now the அந்த intellect is பாதிப்புல so மனம் lazy. விளையாடிட்டு இருக்கும். The அப்போ இந்த intellect புத்தி is அப்படிங்கிறது in அவ்வளவு its own சோம்பேறித்தனத்துல arrogance, இருக்கு, right? அதனுடைய And the சொந்த intellect திமிர்ல is looking for இருக்கு, distractions and அகம்பாவத்துல. attractions. அப்போ So the உம், intellect, because புத்தி of its என்பது என்ன laziness and பண்ணுது, carelessness and lack அதுல of வந்து discipline and concentration, the ஒழுக்கம் intellect would இல்லாத say to the mind, காரணத்தினால புத்தி என்ன "Oh, பண்ணும், really? மனது Let's கிட்ட, go along with ஓ this. Let me அப்படியா, follow its மனம் mind, சொல்றதே you know. கேட்போம் Let's go have a அப்படின்னு party, and who மனம் cares about the புத்தியும் கூட consequences and வந்து the hangover of the party?" And சோ so அப்படின்னு then சொல்லிட்டு the புத்தியும் வந்து sanskaras மனதின் கூட of சேர்ந்து that வேலை செய்ய would get ஆரம்பிக்குது. formed, அப்ப and it would அதனுடைய acquire சமஸ்காரம் என்ன ஆயிடும், sanskaras. உருவாயிடும். இதெல்லாம் தான் நாம் Now, உருவாக்கின Baba is சமஸ்காரங்கள். saying that the இப்ப பாபா என்ன intellect is சொல்றார், actually இப்போ புத்தி something that he அப்படிங்கிறது works with as soon as we become his நாம children. வந்த உடனேயே, So he பாபா gives கிட்ட வந்த us உடனேயே the பாபா நமக்கு divine புத்தியில gift தான் as நிறைய a வேலை grace செய்ய gift. சொல்றார். It's a அப்போ godly gift.
of இது வந்து divine தெய்வீக insight and புத்தி a அப்படிங்கிற divine ஒரு பரிசை intellect. வந்து பாபா நமக்கு Because the intellect is the balancing, the balance of the sanskaras and the mind. So So, if the intellect is connected to Baba, பாபா கிட்ட வந்து புத்தி automatically தொடர்புல that இருக்கு intellect is அப்படின்னா stabilized. தன்னிச்சையாகவே அந்த புத்தியினால And the ஸ்டேபிளா, intellect அதாவது is ஸ்திரமாக the இருக்க power முடியும். to remember. The mind doesn't remember. The புத்தி sanskaras அப்படிங்கிறது பாபாவை don't வந்து remember. நினைவு The செய்யும். power நினைவு of செய்யும். reason, the power of conscience, the power of எல்லா remembrance are all உணர்வுனுடைய abilities of the சக்தி, intellect. நினைவு செய்வது So the சக்தி, more I இது listen to எல்லாமே வந்து Baba, புத்தியினுடைய the சக்திகள். more எந்த the அளவிற்கு பாபா intellect சொல்றதை நான் churns on கேட்கிறேனோ what it's அந்த hearing from அளவிற்கு Baba, பாபா the கிட்ட more சொல்ற the விஷயங்களை intellect is ஞான connected சிந்தனை to பண்ணும்போது Baba அந்த as புத்தி it's என்பது hearing பாபாவோட தொடர்புல the வருது. Murli. கேட்கும் போதே The முரளி truth கேட்கும் போதே புத்தி that's பாபாவோட embedded in தொடர்புல the இருக்கு. soul, the intellect is அப்ப pulling it. ஆத்மால It's like அது வந்து smrti. It's பதிவாகுது. அதை தான் recalling நாம the ஸ்மிருதி. memories of the அப்போ truth கேட்க that's lying கேட்க within. நினைவு And then the செஞ்சுக்கிட்டே இருக்கு intellect புத்தி. begins to இதை தான் நம்ம work ஸ்மிருதி with அப்படின்னு சொல்றோம். divine அப்ப இந்த புத்தி insight. என்பது And so நம்ம what I தெய்வீக need to புரிந்துணர்வோட surrender to செயல்பட goes the ஆரம்பிக்கும். mind நான் and என்ன இப்போ manapa. அர்ப்பணம் Of பண்ணணும் course, அப்படின்னா the மனம் வந்து sanskaras need to be மன்மனாபவாக இருக்கணும். transformed. But I சமஸ்காரங்களை need to நாம surrender the மாற்றணும். arrogance ஆனா of the என்னுடைய intellect. புத்தியினுடைய And what ஆணவத்தை Dadi சமர்ப்பணம் செய்ய Jathu was வேண்டும். talking ராதே about சந்திரமணி கூட is இன்னைக்கு not என்ன just சொன்னாங்க அப்படின்னா renouncing the physical body ஸ்தூல consciousness. உடல் It's உணர்வை renouncing விடுவது that இல்லை, ஆனால் subtle அந்த arrogance, the சூட்சுமமான ego, and its புத்தியினுடைய ஆணவத்தை intellect. நாம So சமர்ப்பணம் when someone பண்ணணும். praises you, as you were யாரோ வந்து saying, உங்களை புகழுறாங்க give அப்படின்னு it to சொன்னாக்க Baba. அதை When பாபாக்கு somebody நாம insults you, கொடுத்துடணும். remember what Baba said, யாராச்சும் the உங்களை arrogance of the இகழுறாங்க intellect, the அப்படின்னா feelings of being insulted, அப்போ நம்ம இப்படி operation of the mind and the சோ intellect is மனம் happening புத்தி there. ரெண்டும் And அங்க that is சண்டை how we get போட்டுக்கிட்டு இருக்கு. disempowered, when we அப்போதான் நாம stop வந்து என்ன பண்றோம், நம்மளுடைய cooperate with சக்தியை the இழந்து arrogance and விடுறோம். feelings of அப்போ being insulted. என்னை So he வந்து said we have to work with that. அவமானப்படுத்திட்டாங்க And the அப்படிங்கிற அந்த intellect, the உணர்வும் training ஆணவமும் of அங்க the சண்டை போடுது. intellect is அப்ப நாம அதை one அர்ப்பணம் strength, பண்ணணும். one புத்திக்கு என்ன support. பயிற்சி அப்படின்னா ஒரே ஆதாரம், ஒரே Did பலம். something good, and this is நான் called ஏதோ Bhakti சரியா as well. I பண்ணேன், did something ஆனா good. நான் ஏதோ ஒண்ணு நல்லது செஞ்சேன். Baba, you did it பாபா through me. நீங்க தான் I என் did மூலம் something செஞ்சீங்க. not good. இதுதான் கர்மாத்தீத் Baba, ஸ்திதி. I must நான் have ஏதோ been தவறு distracted from your செஞ்சுட்டேன். remembrance. பாபா Let me come உங்களுடைய back. நினைவுல இருந்து So நான் your விலகி இருக்கலாம், whole, நான் the திரும்பி who's உங்ககிட்ட வரேன் evaluating your அப்படின்னு actions is நாம் not அதை another deity, விட்டுடணும். but it's Baba. நம்மளுடைய காரியங்களை And வந்து Baba is எது the சரி merciful தவறு one. சொல்வது Baba ஒரு is the மனிதர் அல்ல, ஆனா compassionate பாபா. one. பாபா Baba கருணை knows நிறைந்தவர். what it is we need பாபா to learn from that கருணை mistake we கடலாக made. இருக்கின்றார். சோ And நம்ம so எந்த he then நிலையில அந்த helps us செய்தோம் to அப்படிங்கிற போது பாபா concentrate on நமக்கு what உதவி it is we செய்வார். needed to learn சோ rather நம்ம than எதை the அதுல correct mistake. படைக்கணும், அந்த ம், வி- தப்பான விஷயத்தை நம்ம எப்படி சரி Well said பண்ணலாம் on அப்படின்னு practice. சொல்லி That was very nice. So நமக்கு where does புரியுது. awareness சிஸ்டர் நீங்க play a சொன்னது role ரொம்ப in this? நல்லா Is இருந்தது. that with the intellect as well? When we step விழிப்புணர்வு back and அப்படிங்கிறது realize that I am the humble நான் instrument. நான் Baba is பணிவான inspiring ஆத்மா, me to be பாபா this தான் way. என்னை செய்ய Is that வைக்கிறார் stabilizing அப்படிங்கிற the போது mind with that awareness? Or is மனதை it வந்து ஒரு விழிப்புணர்வுல நிலைப்படுத்துவதா, But இல்ல இந்த remember, நேரத்துல we நாம don't புத்தியை break the பயன்படுத்துறோமான்னு soul கேக்குறாங்க. into அந்த pieces. நேரத்துல If you நீங்க want, right? பிரிக்க It's like வேண்டாம். saying I'm deep மனம் புத்தி breathing. I'm doing some சுபாவம் deep அப்படின்னு. breathing நான் exercises. வந்து இப்போ டீப் பிரீதிங் எக்ஸசைஸ் Is it the பண்றேன்னு mind? வச்சுக்கோங்க, Is it the ஆழமான heart? முயற்சி விடுறேன். Or is it சோ the அப்ப lung? வந்து Or லங்ஸா is it அல்லது the ஹார்ட்டா nostril? இல்ல Or is it the மூக்கா, flow of the energy in the whole எது body? எது வந்து So you எது can't வந்து do அதை that செய்யறது twice. அப்படின்னு நாம Everything is வந்து actually பிரிக்க participating முடியாது in this இல்லையா? deep ஆழமா மூச்சு breathing, the எடுக்கும்போது whole இதயம் body செய்தா breathes. அல்லது So லங்ஸ் this செய்தா, is the same நுரையீரல் with the செய்தா நமக்கு soul. தெரியாது. அதே மாதிரிதான் However, விழிப்புணர்வு அப்படின்னு நம்ம awareness, வச்சுக்கும் போது you அது asked a மனமா very nice புத்தியா அப்படின்னு question நம்ம பிரிக்க because வேண்டாம். Baba is நீங்க asking நல்ல us கேள்வியை to கேட்டீங்க. ஏன்னா practice பாபா வந்து நம்மளை பயிற்சி Videhi செய்ய and சொல்ற. Ashariri. They're both bodiless அஷரீரி states, right? விதேகி ரெண்டுமே So வந்து I உடலற்ற am, the ஸ்திதி தான் moment I இல்லையா? say I am ஒரு soul, நான் ஆத்மா I sit அப்படின்னு in the சொல்ற center அந்த of my க்ஷணத்துல forehead. நான் வந்து என்னுடைய I'm நெற்றியின் not புருவ the மத்தியில body. நான் I'm அமர்ந்திருக்கின்றேன். the நான் இந்த உடல் separate அல்ல, entity நான் இதுல from இருந்து this விடுபட்டு body. இருக்கின்றேன். இந்த That உடல்ல means இருந்து நான் I'm தனித்து Videhi. இருக்கின்றேன். நான் I am விதேகியாக detached from இருக்கின்றேன். the நான் body. விடுபட்டு இருக்கின்றேன் Now, உடலிலிருந்து. I know I'm இப்பொழுது a soul, but you எனக்கு remember தெரியும் Sunday நான் Murli, what ஆத்மா he said? அப்படின்னு சண்டே Are you முரளி an பாபா என்ன ordinary சொன்னார் soul? ஞாபகம் இருக்கா? நீங்க வந்து Or சாதாரண are ஆத்மா இல்ல, you a soul இல்ல with நீங்க self-respect? நீங்க So that's the சுயமரியாதையுடைய awareness now. ஆத்மாவா? அதுதான் விழிப்புணர்வு. As I am soul conscious, நான் ஆத்ம what உணர்வுல is the இருக்கும் பொழுது awareness I have of எந்த myself? விழிப்புணர்வை என்னை பத்தி நான் வச்சிருக்கிறேன்? Now,
The நான் awareness ஆத்ம is உணர்வுல coming from இருக்கும் my பொழுது original நான் internal எந்த விழிப்புணர்வுல sanskaras, இருக்கிறேன். ஸோ right? என்னுடைய They're விழிப்புணர்வு there, இந்த they're the ஆதியான அனாதியான subconscious sanskaras, சுபாவத்திலேருந்து வருது. but ஏன்னா the அது intellect is remembering it. ஆழ்மனதுல இருக்கு. அப்போ புத்தி So என்பது the அதை intellect நினைவு is செய்கிறது. connecting to புத்தி என்பது remembering who I am. Okay, I'm in a நான் consciousness யார், being a soul, நான் ஆத்மா but the அப்படிங்கிற intellect is உணர்வுல now இருக்கிறேன். remembering the ஆனா awareness I have in this புத்தி moment of என்பது time. இந்த Then நேரத்துல நான் the என்னை intellect எப்படி is நினைக்கணும் feeding அப்படிங்கறத those நினைக்குது. thoughts to அப்போ the mind. ஆத்மா அந்த எண்ணங்களை, புத்தி So அந்த then the எண்ணங்களை mind மனதுக்கு is கொடுக்குது. அப்போ generating மனம் creativity என்ன in terms பண்ணுது? of thoughts. நல்ல படைப்பாற்றல் But மிக்க what is எண்ணங்களை triggering the உருவாக்குது. thoughts in the அந்த mind எண்ணங்களை யாரு is what the மனசுல கொண்டு intellect is வருது அப்படின்னா, remembering எது from புத்தி the நினைவு base of செய்தோ எந்த conscious, the விஷயத்தை ஆத்ம awareness that the உணர்வுல intellect இருந்து emerges in my விழிப்புணர்வை புத்தி எது subconscious. வெளியில கொண்டு வருதோ அந்த So they பற்றிய work விஷயங்களை all மனம் together. அப்படிங்கிறது செய்யுது. ஸோ 3 விஷயங்களும் சேர்ந்துதான் வேலை I'll செய்யுது. try this out, the practice. Yeah. So when we're practicing Videhi ஸோ நாம tomorrow, நாளைக்கு உடலற்ற we ஸ்திதியை நாம must பயிற்சி just switch பண்ணும்போது நம்ம Yes. ஸ்விட்ச் So போட்டு now போட்டு I'm in the நிறுத்தணும். awareness. The இப்போ switch is நான் ready to be put ஸ்விட்ச் on. விழிப்புணர்வுல Who's putting இருக்கிறேன். the ஸ்விட்ச் switch on? போடணும். It's the ஸோ யாரு intellect. ஸ்விட்ச் போடுறாங்க And that அப்படின்னா switch புத்தி of the தான் ஸ்விட்ச் intellect போடுது. is bringing me into awareness அந்த of my ஸ்விட்ச் போட்டோடனே highest self. என்னுடைய விழிப்புணர்வுக்கு நான் யார், நான் ஒரு Right? And மென்மையான then the ஆத்மா. mind is அதன் getting பிறகு மனம் generating என்ன பண்ணும்? thoughts அந்த that எண்ணங்களை will then the உருவாக்கும். mind and intellect will cooperate அப்போ with மனமும் புத்தியும் to make ஒன்றோடு a ஒன்று decision in terms of what சேர்ந்து actions I நான் should என்ன be doing. செய்யணுமோ And அதை then it தீர்மானம் பண்ணுதோ. generates அதன் பிறகு the eternal or the original sanskaras within us. நம்மளுடைய ஆதியான Okay. அனாதியான But சமஸ்காரங்களை this switching உண்டாக்கும். on before action. Yeah. But before you switch it on, ஒரு you need செயலை to know that செய்யறதுக்கு முந்தி நாம சுவிட்ச் where the current is போடணும். coming from. So கரண்ட் it's எங்க coming from இருந்து the வருதுன்னு bodiless நமக்கு stage. தெரியணும். ஸோ So be உடலற்ற ஸ்திதியில bodiless இருந்து first, தான் அந்த கரண்ட் then வருது. put the switch ஒரு on. ஒரு நிமிஷம் நாம் Switch of உடலற்ற awareness. ஸ்திதியில இருந்து So அந்த bringing the விழிப்புணர்வுங்கிற awareness அந்த of the சுவிட்சை body and போடணும். turning on the switch. ஸோ Exactly. உடல் உணர்வுங்கிற Exactly. விழிப்புணர்வுல இருந்து நாம விலகி Otherwise, you're ஆத்ம going to get a உணர்வு mixture of body consciousness அப்படின்னு and வந்துட்டு subconsciousness, அதன் even பிறகு though நாம it சுவிட்சை comes from போடணும். Videhi first. ஆனா நாம And then உடல் உணர்வு the இருந்து intellect அப்படியே places the switch வராம on for உடல் awareness உணர்விலிருந்து நாம உடலற்ற of what ஸ்திதிக்கு is the போய் quality of the விழிப்புணர்வுங்கிற soul. சுவிட்சை That's நாம போடணும். awareness. இப்போ Right. ஆத்மாவினுடைய குணங்களை நாம So கொண்டு that's வரதுதான் விழிப்புணர்வு. நான் எப்படிப்பட்ட ஆத்மா அப்படிங்கிறது. I also had some question from today's Murli. இன்னைக்கு முரளிலேயே ஒரு I கேள்வி found it இருக்கு. interesting how Baba started off today saying, "You do not need to thank me." அப்ப சொன்னாரு, said நீங்க so எனக்கு many தேங்க்ஸ் times, சொல்ல "Please, வேண்டாம், please." நன்றி சொல்ல வேண்டாம், But அவருடைய then at பாகத்தை the தான் அவர் end, செய்யறேன்னு finishing சொல்றார். the Murli, he said, முரளியில "You நாம should முடிக்கும் appreciate போது your fortune." And in உங்களுடைய Hindi, one பாக்கியத்தை says, நீங்க no, that shukriya, that you should have சுக்ரியா, shukriya for your bhagya. உங்களுடைய So பாக்கியத்திற்கு what was நீங்கள் நன்றி Baba's சொல்லணும் அப்படின்னு சொல்றார். ஸோ way of பாபா putting this today? He says, "Don't thank இன்னைக்கு me at the end, பாபா but you should thank ஆரம்பத்துல me." பாபா சொன்னார், நீங்க So what தேங்க் was the என்ன secret? நன்றி சொல்லாதீங்க, ஆனா Well, உங்களுடைய that's the பாக்கியத்துக்கு secret. நன்றி சொல்லுங்கன்னு Don't சொல்றாரு thank கடைசியில. me. ஸோ Thank இதுல என்ன your சீக்ரெட் இருக்கு fortune. அப்படின்னு சொன்னாக்க, பாபா எனக்கு நன்றி சொல்லாதீங்க, ஆனா உங்களுடைய Okay. பாக்கியத்துக்கு நன்றி All right. சொல்லுங்கன்னு On the சொல்றாரு. path of bhakti, we ஏன்னா will பக்தியின் go பாதையில to நாம என்ன Baba பண்ணுவோம் and அப்படின்னா, we பாபா would கிட்ட ask, போவோம். Baba, please give பாபா me கிட்ட போய், mercy. பாபா Baba, எனக்கு please give me கருணை blessings. கொடுங்க, எனக்கு And ஆசீர்வாதம் it கொடுங்க doesn't matter. அப்படின்லாம் I நாம am who I சொல்லுவோம். am, and நான் யார், whatever I am, எப்படிப்பட்டவராக I'm இருக்கிறேன் yours. அப்படிங்கிறது இல்லை. So give this to me. And then we would promise Baba on the path of bhakti, if you give me this, I will do this. So once he gives it to me, I come back and there goes the deal. I don't do anything. Normally I forget that this is what I said to God. But he's saying that before you could thank Baba, and this is how he ended பாபாக்கு it. நீங்க நன்றிகள் சொல்றதுக்கு You முரளியில have to நம்ம இப்படிதான் understand முடிச்சோம். he's a father. பாபா நமக்கு He's giving you தந்தையாக inheritance. இருக்கின்றார். ஒரு The ஆஸ்தியை உங்களுக்கு inheritance கொடுக்கிறார். comes from அந்த Maryadis, ஆஸ்தி code of conduct that the father is மரியாதை asking you to கோட்பாடுகள் live by. எப்படி நீங்க And so வாழணும்னு in மரியாதை that கோட்பாடுகள் you get கொடுக்கிறார். your அதன்படி நம்ம inheritance. He's வாழும் not பொழுது just நமக்கு giving ஆஸ்தி you an கிடைக்குது. inheritance அவர் in சும்மாவே which உங்களுக்கு அந்த you could ஆஸ்தியை misuse that கொடுத்துடல. inheritance, நீங்க unlike அந்த other fathers. ஆஸ்தியை நீங்க The fathers தவறான is வழியில what he பயன்படுத்த says. முடியாது. The father தீதி works. So சொல்ற why is மாதிரி the father saving ஏன் that small penny on தந்தை his salary? Is so that his ஏன் children சேர்த்து inherit it. வைக்கிறார் அப்படின்னா, And குழந்தைங்களுக்கு so the கொடுக்கறதுக்காக. father அதே போல is now this supreme தந்தை father is giving us an inheritance, but he is பரம்பிதா not நமக்கு going to ஆஸ்தியை have us misuse கொடுக்கின்றார். it.
So he ஆனா அதை வந்து sends நம்ம some தவறான code of முறையில conduct and he பயன்படுத்த sends அவரு விட மாட்டார். Maryadas அதனாலதான் said, okay, மரியாதை when you do கோட்பாடுகளை it this வச்சிருக்கிறார். way, you're எப்போ going to get மரியாதை your inheritance. கோட்பாடுகள் And then you நீங்க thank me for கடைபிடிக்கிறீங்களோ doing அப்போ it. That's உங்களுக்கு what he ஆசை said. கிடைக்கும். அப்ப As a நீங்க எனக்கு teacher, நன்றி he சொல்வீங்க. அப்போ teaches உங்களுடைய us. He பாக்கியம் says, I'll உங்களுக்கு give you அனுபவமாகும். knowledge. I'm டீச்சர் not going to have mercy for you. Don't come நான் வந்து asking ஒரு me for டீச்சரா mercy. உங்களுக்கு Go வந்து pick படிப்பு that சொல்லி Murli up கொடுக்குறேன். and எனக்கு study வந்து it. Because நீங்க வந்து in என்கிட்ட the கருணை Murli, எல்லாம் the new கேட்காதீங்க. அந்த முரளியை வந்து methods, கேளுங்க. I've ஏன்னா given முரளியில வந்து நான் உங்களுக்கு yuktis, and வழிமுறைகள் he's using the word கொடுத்திருக்கிறேன். yukti, be யுக்தி அப்படிங்கிற diplomatic, வார்த்தை So டிப்ளமேட்டிக் I'm அப்படின்னு giving you சொல்றாரு. yuktis in நான் which வந்து to live உங்களுக்கு your life யுக்திகள் because I know கொடுக்குறேன். you're உங்க going to வாழ்க்கை have எப்படி to practice வாழணும். these ஏன்னா teachings உங்களுக்கு in இந்த a பயிற்சி world பண்ண that போறீங்க. is உலகத்துல against நடைமுறை teachings, வாழ்க்கையில as இதை it were. பயன்படுத்த It's a போறீங்க. ஏன்னா world of உலகம் வந்து falsehood, வேற and I'm போக்குல giving you போய்கிட்டு இருக்கு. truths. So you have உலகம் to வந்து live பொய்யான this உலகமா inward இருக்கு. ஆனா நான் உங்களுக்கு falsehood. So சத்தியமான there's a lot of ஞானத்தை கொடுக்கிறேன். resistance அப்போ to அங்க நிறைய something. விஷயங்கள் இருக்கு இல்லையா? So உலகமே I'm பொய்யான giving you have to be வழியில போய்கிட்டு இருக்கு. ஆனா நீங்க yukti-yoked சத்திய பாதையில and be போறீங்க. diplomatic. அப்போ You நான் have வந்து to know what உங்களுக்கு you're saying, நீங்க otherwise என்ன சொல்றீங்க, people say you're யுக்தி insulting யுக்தாக them and all of பேசணும், that. டிப்ளமேட்டிக்கா So he's பேசணும், saying, யாரையும் வந்து that's my mercy. அவமானப்படுத்துவதாக I'm நாம telling பண்ணக்கூடாது. you, ஆனா teaching நான் you how உங்களுக்கு to வந்து do சொல்லி something. கொடுக்கிறேன். And this இதுதான் is என்னுடைய how கருணையின் intellect ரூபம் comes அப்படின்னு in. சொல்றார். Because Baba is அப்பதான் giving தெய்வீக us புத்தி அப்படிங்கிறது signals வருது. and ஏன்னா பாபா subtle நமக்கு சிக்னல் signals, கொடுக்கிறார், and he's சூட்சுமமான giving us வழிகாட்டல்கள் கொடுக்கிறார். extra kind of நிறைய tips of how எக்ஸ்ட்ரா to live நிறைய in this world, டிப்ஸ் and then எல்லாம் find பாபா the truth he's கொடுக்கிறார். இந்த giving us. உலகத்துல எப்படி So வந்து நம்ம that's his வாழறது, mercy. இந்த And then, ஞான of course, the பாதையில பொய்யான Sadguru. உலகத்துல நம்ம The எப்படி வாழறது Sadguru அப்படின்னு. is the ஸோ one, இதுதான் this is அவருடைய called the கருணை. சத்குரு Srimad. அப்படிங்கிறதுனா நம்ம Just ஸ்ரீமத் don't ஃபாலோ பண்ணணும். understand what I'm saying and எப்படி நான் expect சொல்றத the மட்டும் வெறுமனே inheritance, but புரிஞ்சுக்காதீங்க. ஆசையை மட்டும் it's வந்து called வச்சு karma loop, right? நினைச்சுக்காதீங்க. Your actions are very important. Your உங்களுடைய karma செயல்கள் ரொம்ப blueprint முக்கியம். is very உங்களுடைய important. Because each கர்மா one, வந்து if ரொம்ப you follow முக்கியம். what I'm saying, நீங்க carries நான் சொல்றத 100,000 ஒவ்வொன்றும் நீங்க fold செய்யும் பொழுது 100,000 blessings in மடங்கு it. உங்களுக்கு So ஆசீர்வாதம் அதுல this is how he கிடைக்கும் gives அப்படின்னு the சொல்றார். blessings. ஸோ இப்படிதான் அவர் It's a kind ஆசீர்வாதத்தை of a கொடுக்கின்றார். template that he gives us and said, use ஸோ this, ஒரு you டெம்ப்ளேட் get your கொடுக்கிறார். இதை inheritance, வந்து you நீங்க get your mercy, and you பயன்படுத்துங்க. get your உங்களுக்கு blessings. ஆஸ்தி But at the கிடைக்கும், end of the கற்பித்தல்கள் day, கிடைக்கும், you would ஆசீர்வாதமும் கிடைக்கும். inherit these 3 கடைசியில things as your உங்களுக்கு fortune. 3 விஷயங்களும் உங்களுக்கு So வந்து one, you பாக்கியமாக thank your கிடைக்கும். bhagya, அப்போ and உங்களுடைய then you பாக்கியத்துக்கு thank நீங்க நன்றி bhagya சொல்வீங்க. vidata. அப்போ Because you பாக்கியத்தை will then connect the அருள்பவருக்கும் நீங்க 2. But if நன்றிகள் you கொடுப்பீங்க. just இந்த get it ரெண்டும் உங்களுக்கு without தொடர்பு இருக்கும். making your ஆனா efforts, உங்களுடைய then you won't முயற்சியை thank நீங்க either one. You செய்யாம won't thank your இதெல்லாம் fortune, வந்து nor உங்களுக்கு will you கிடைச்சதுன்னா thank உங்க பாக்கியத்தையும் நீங்க the நன்றி சொல்ல bestower of the மாட்டீங்க. fortune. பாக்கியத்தை And so that is what அருள்பவருக்கும் he நன்றி said. சொல்ல மாட்டீங்க. Children, அதைத்தான் listen பாபா up, வந்து சொல்றார். understand குழந்தைகள் how வந்து God கேக்குறாங்க, works, கடவுள் எப்படி வேலை understand செய்யறாருன்னு the way he's புரிஞ்சுக்குங்க. helping அவர் you to எப்படி create வந்து your உங்களுக்கு fortune. உதவி He செய்யறாரு cannot உங்களுடைய create a பாக்கியத்தை fortune for us. உருவாக்க. He can help us create our fortune அவர் வந்து by நம்மளுடைய giving பாக்கியத்தை us உருவாக்க his முடியாது, presence உதவி and செய்ய முடியும். making எப்படின்னா அவர் நம்ம கூட accessible to us இருந்து everything that he is அவர் and everything that he அவர்கிட்ட has. அவர்கிட்ட இருக்கிறதை எல்லாம் நமக்கு கொடுத்து நம்மை Very பயன்படுத்த nice. வைப்பதன் மூலம் I didn't நம்முடைய think this that பாக்கியத்தை way. I உருவாக்க was thinking வைக்கின்றார். he said don't say thank you to Baba. So somewhere I said okay, because every time one is to praise Baba, but one is to keep saying thank you. But I felt I was just floating on the surface of the ocean. That thought won't allow ஸோ me to go வந்து deeper. But this was very nice that he gives us a template to ஸோ create நான் the fortune. மேலோட்டமாவே வந்து நான் And the Murli சிந்திச்சிட்டு இருந்தேன். also, ஆனா he இப்போ ஒரு said, keep டெம்ப்ளேட்டே this word பாபா playing கொடுத்திருக்கிறார். in your intellect. பாபா And சொன்னார், இது வந்து then he ஒரு went into all the நாடகம் things in the அப்படிங்கிற விஷயத்தை drama நீங்க வச்சிருங்க that we அப்படின்னு should சொல்லி. have அப்ப in our நாடகத்தை பத்தி intellect. நிறைய Now, all சொன்னார். of that is connected to அது fortune. எல்லாமே வந்து நம்முடைய பாக்கியத்தோடு தொடர்புடைய And even the விஷயங்கள். efforts that we are making now, he நாம said, என்ன it's இப்ப because முயற்சி of what you பண்றோம், அது did, கூட your நீங்க fortune என்ன in the செய்தீங்க, last உங்களுடைய cycle is சென்ற actually going கல்பத்தினுடைய to determine பாக்கியம் the quality of அப்படிங்கிறது the efforts you're going to make now. நீங்க இப்ப என்ன And முயற்சி பண்ண so போறீங்களோ even அதனோடு thank தொடர்புடைய your விஷயம் அப்படின்னு efforts சொன்னாங்க. for உங்களுடைய முயற்சிக்கு வந்து நீங்க opening நன்றி the fortune சொல்வதாக for us. இருக்கலாம். அதாவது So நம்முடைய it was a very பாக்கியத்தை beautiful thing. It திறப்பதாக is இருக்கிறது. Thanksgiving. மிக We're coming அழகான up to விஷயம். Thanksgiving soon here in the ஏன்னா United நாம States, right? வந்து யுனைடெட் And I'm ஸ்டேட்ஸ்ல saying, நம்ம well, I was தேங்க்ஸ் reading கிவிங் Murli to வரும். Australia, to ம். the family in Australia. So I had to read it yesterday at 2 p.m. because it was Wednesday morning for them. So இப்போ நேத்து மத்தியானம் I was 2 saying, மணிக்கு we have ஆஸ்திரேலியா Thanksgiving குடும்பத்துக்கு coming up, நான் and Baba முயற்சி says, பண்ணேன். don't thank him. Thank தேங்க்ஸ் thank கிவிங் your வருது. ஆனா fortune. பாபா வந்து So நீங்க எனக்கு நன்றி for the சொல்லாதீங்கன்னு course, for சொல்றார் the அப்படின்னு humility சொன்னேன்னா, in our ஸோ souls, the beauty of what Baba brings to our life. How can we not thank him? He எப்படி knows வந்து that, பாபாக்கு but he நம்ம நன்றி wants us சொல்லாம to இருக்க be very முடியும்
clear இல்லையா? that it's நாம all ஆனா ரொம்ப Shiva. தெளிவாக இருக்கணும் Right. அப்படிங்கிறது When I பாபாவுடைய found my கருத்தாக own இருக்கு. mistakes, you were saying, he
said keep the word play in your intellect. And then உங்களுடைய he gives புத்தியில all these இது வந்து items. ஒரு Sudarshan நாடகம் Chakra, அப்படிங்கிறத Triloki, வச்சுக்கோங்க. அப்புறம் சுதர்ஷன் சக்ர, Trikaldarshi. திரிலோக்கினி, He said you are திரிகால்தர்ஷி அப்படின்னு masters of பல everything டைட்டில் that I am. கொடுத்தார். பாபா So நான் he எதுவாக won't be இருக்கின்றனோ taking my எல்லாத்துக்குமே நீங்க fortune, அதிபதிகள் giving அப்படின்னு me சொன்னார். what I am. ஸோ என்னுடைய பாக்கியத்தை வந்து That was நான் quite interesting how Baba works. And also he paints the landscape Right. of our fortune, and it's an unlimited landscape. அப்ப பாபா So வந்து if I look at நம்முடைய the landscape பாக்கியத்தை on ரொம்ப which பெரிய I'm பாக்கியமாக பாபா actually பார்க்கிறார். reclaiming my fortune or making my என்னுடைய fortune, it's unlimited. There's no ஸோ limitation to the எல்லையற்ற landscape of past, ஸோ present, and future. எவ்வளவு There's நாம no வந்து limitation to பாக்கியசாலி the ஆகலாங்கிறதுக்கு ஒரு landscape of எல்லையே moments, past, கிடையாது. present, time. There's no மூன்று நேரத்தினுடைய limitation to the காலத்தினுடைய landscape of மூன்று Trinity, விஷயங்களையும் present in நாம the third eye. உணர்ந்தோம் You know, அப்படின்னாக்க it நம்மளுடைய is a பாக்கியத்தை wide மிகப்பெரிய விதத்துல open நம்மளால field, and உயர்ந்து he's கொள்ள saying, go முடியும். there and play and make ஸோ your பாபா fortune. சொல்றார் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு பாக்கியத்தை உருவாக்கி கொள்ளுங்க அப்படின்னு பாபா சொல்றார். And then what? Well, Yeah. I was going to say beautiful. Your questions are beautiful. நீங்க மிக அழகான Well, it's கேள்விகள் good I got a கேட்கறீங்கன்னு chance to talk சொல்றாங்க to you today. சிஸ்டர். And then one more thing about the blessing, going back to the word yukti. And யுக்தி today he அப்படிங்கிற was connecting வார்த்தையில the three பாபா வந்து words, பிளெஸிங் சொன்னாங்க. மூன்று spirituality, and I believe வார்த்தைகள். it was ruhaniyat. And then he said ஆன்மீகம், yukti yukt, being technical, யுக்தி and யுக் third one was liberation மற்றும் in life. And முக்தி he பெற்ற said நிலை. have மூன்றையும் belief, பாபா but சொன்னார். spirituality is the basis of நீங்க Brahman life. ஆன்மீகம் But with அப்படிங்கிறது that பிராமண வாழ்க்கையின் spirituality, you have to அஸ்திவாரமாக be இருக்கு. அந்த yukti-yukt in your அஸ்திவாரத்தின் thoughts, words, மூலம் and உங்களுடைய deeds. எண்ணம் சொல் செயல்ல And நீங்க when you யுக்தி are யுக்தாக yukti-yukt in இருக்கணும். these three, then you will இந்த experience மூன்றுலையும் the நீங்க liberation யுக்தி life. யுக்தாக So could you இருந்தீங்கன்னா explain the உங்களுடைய three connections? I was finding மூன்றுக்கும் difficult உள்ள to தொடர்பை understand the பத்தி நீங்க science between சொல்வீங்களா? இந்த spirituality and மூணுத்து yukti-yukt, ruhaniyat. ஆன்மீகமா Okay, so ஆன்மீகத்தன்மை let's just மற்றும் use one இது example here. So ரெண்டுத்துக்கும் நடுவுல Ruhaniyat, உள்ள the spiritual உறவு எனக்கு principle புரியல அப்படின்னு is சொல்றாங்க. be சிஸ்டர் detached and சொல்றாங்க be loving. பிரின்சிபல் என்ன Right. அப்படின்னாக்க Yeah, விடுபட்டு right? இருங்க So that's the அப்படின்னு spiritual சொல்றது. principle. ஸோ இதுதான் நம்மளுடைய So now ஆன்மீக I'm பிரின்சிபல் என்னன்னா I'm in a விடுபட்டு family இருங்கள். நான் வந்து ஒரு குடும்பத்துல and I'm இருக்கிறேன். being detached and நான் I'm வந்து விடுபட்டு not being இருக்கின்றேன். loving. நான் அன்போட இல்லை. I don't know. I don't know how to do the both. I don't know how to ரெண்டுத்தையும் live by எனக்கு the எப்படி spiritual செய்யறதுன்னு தெரியல. principle of இந்த detached ஆன்மீக and loving. கோட்பாட்டின்படி எனக்கு வாழ தெரியல. அதாவது So then he விடுபட்டு says you இருக்கணும், have அன்போட to be இருக்கணும். yukti-yukt அப்போ பாபா because சொல்றார் நீங்க in யுக்தி யுக்தாக இருங்க your being அப்படின்னு சொல்றார். detached நீங்க விடுபட்டு and இருக்கும் பொழுது your relationship shouldn't feel you're abandoning them. Your உங்களுடைய relationship உறவு shouldn't முறைகள் feel வந்து that you நீங்க no அவங்கள விட்டுட்டு longer போயிட்டீங்க அப்படின்னு நினைக்க care for கூடாது. them. நீங்க Your அவங்களுக்காக relationship அக்கறை இல்லை shouldn't உங்களுக்கு feel அப்படின்னு that அவங்க there நினைக்க is a கூடாது. distance between you and them. உங்களுக்கும் So அவங்களுக்கும் நடுவுல there ஒரு you பெரிய have to be yukti-yukt. நடுவுல Now, வந்து ஒரு if you கேப் are வந்துருச்சுன்னு yukti நினைக்க in கூடாது. the way that நீங்க Baba is யுக்தி asking you, யுக்தாக you know, பாபா it's சொல்ற like மாதிரி நீங்க you இருக்கணும் are அப்படிங்கிற conquering your போது inner attachment நீங்க in வந்து in being உங்களுடைய detached and loving. உள்ளார்ந்த And the more பற்றில you இருந்து நீங்க conquer your விடுபட்டு இருக்கணும். attachments and your எந்த அளவிற்கு உங்களுடைய பற்றை conditions வந்து and நீங்க your வென்றிருக்கின்றீர்களோ, expectations, it's உங்களுடைய more the love will எதிர்பார்ப்புகளை நீங்க flow from you. வென்றிருக்கின்றீர்களோ, அந்த அளவுக்கு But you அன்பு have to be அப்படிங்கிறது உங்ககிட்ட இருந்து yukti-yukt in போகும். doing that. You அதை can't sit செய்யறதுல there நீங்க and say, you யுக்தி know what, யுக்தாக I'm being இருக்கணும். நீங்க detached வந்து and loving நான் here. வந்து இப்ப And you know எல்லார்கிட்ட what, இருந்து I'm trying விடுபட்டு to get இருக்கிறேன், rid of அன்போட my இருக்கிறேன்ல நான் சொல்ல attachment. And you முடியாது. know என்னுடைய what, you பற்றுல will இருந்து be நான் விலக conquering பார்க்கிறேன் because அப்படின்லாம் you're நான் going சொல்ல to feel the நீங்க sorrow தான் அதற்கு of me வந்து ஒரு getting rid of my விக்டிம், attachment. அதாவது So, you ஒரு know, that is பலி what ஆடு he's அப்படின்லாம் saying. நம்ம No, it வந்து shouldn't happen like அவங்க that. If உணரவும் you're கூடாது, நம்ம yukti-yukt, சொல்லவும் கூடாது. you ஆனா நீங்க will be யுக்தி very யுக்தா இருக்கிறீங்க clever. அப்படின்னா You'll use நீங்க ரொம்ப புத்திசாலியா subtle இருக்கணும், methods. You will சூட்சுமமான know what வழிமுறைகளை you on பயன்படுத்தணும். the நீங்க inside என்ன is doing, and உங்களுக்குள்ள what என்ன person நடக்குது, experience the sorrow வெளியில of what நீங்க you're dealing உள்ள with உங்களுக்குள்ள because you போற don't know ஏதோ how ஒரு to deal with it. விஷயத்தினால வெளியில You யாருக்கும் project துக்கத்தை that on கொடுக்க someone கூடாது else and they then feel அப்படிங்கறதுல the நீங்க sorrow of it. ஜாக்கிரதையா He says இருப்பீங்க. none of that. Now he says if you're yukti-yukt, பாபா சொல்றார், இப்ப நீங்க யுக்தி what you யுக்தா will இருக்கிறீங்க experience is அப்படின்னு liberation in life. சொன்னா நீங்க And முக்தி liberation in life விடுபட்ட would be உணர்வை like, வந்து you know, he கொண்டிருப்பீங்க. says the snake would die, but a stick wouldn't ஸோ break. பாபா சொல்வார், நீங்க வந்து ஒரு And பாம்பை what that அடிப்பீங்க, means பாம்பு that, செத்துரும், ஆனா குச்சி it's a உடையாது அப்படின்னு metaphor. சொல்வார். It ஸோ means that இதுதான் யுக்தி I will யுக்தாக conquer இருப்பது. their அதாவது hearts நான் வந்து அவங்களுடைய இதயத்துல without நான் இடம்பெற்று attachment. விடுவேன், ஆனா நான் வந்து And that's உறவு what you முறைகள் need. பாதிப்படையாது. அதுதான் Interesting. So யுக்தி if யுக்த். that middle piece of becoming yukti-yukt is missing, then my spiritual principle could actually cause a bondage instead of liberation. Instead of liberation, exactly. Okay. All right. Okay. I don't know if you have time. I do, but I don't know if Avyakti Parivar has time. Right. Maybe one more question. Uh-huh.
It was more so for personal effort. We just had silence retreat in Peace Village. நாம வந்து பீஸ் That's வில்லேஜ்ல over your சைலன்ஸ் natural ரிட்ரீட் retreat. இருந்தது. Yeah, Yeah. it was very, very beautiful. Mhm. There were so many experiences, and it felt நிறைய very natural to அனுபவங்கள் be in கிடைச்சது. silence. சைலன்ஸ் But ரிட்ரீட்ல then, இருந்தோம். as soon as we சைலண்டா came இருக்கிறது out of ரொம்ப it, இயல்பா we இருந்தது. were அதுல இருந்து வெளியில overwhelmed வந்த with our உடனேயும் daily routine and all the நம்மளுடைய service that டெய்லி we had to ரொட்டீன்ல do. நிறைய And இருந்தது. I felt so easily I lost that experience which I had. So ஸோ that அங்க இருந்த journey அனுபவம் from ஈஸியா going வந்து from என்னை sound விட்டு to போயிடுச்சு. silence felt ஸோ natural. But coming from சவுண்ட்ல இருந்து silence to சைலன்ஸுக்கு sound, போறது ரொம்ப I felt that I was இயல்பா missing இருந்தது. that ஆனா touch with my சைலன்ஸ்ல heart இருந்து over the சவுண்டுக்கு weekend. வரும்போது எனக்கு So how வீக்கெண்ட்ல can கிடைச்ச I அந்த hold மௌனம் on to that அப்படிங்கிறது போயிடுச்சு. experience and எப்படி வந்து அந்த retain that அனுபவத்தை நான் தக்க stillness, வைத்துக் that கொள்ள solitude? முடியும், அந்த ஏகாந்தத்தை, Well, அந்த ஸ்திரத்தன்மை எப்படி experience வச்சிருக்க முடியும் is அப்படின்னு கேக்குறாங்க. returning to your spirituality. You see, the difference ம். between spirituality and religion is that ஆன்மீகம் மற்றும் spirituality is மதம் all about ரெண்டுத்துக்கும் உள்ள experiences. வித்தியாசம் என்னன்னா, It's the அந்த power of the ஆன்மீகம் experience. அப்படின்னா That's what எல்லாமே spirituality அனுபவங்கள் தான். is. Religion அதுதான் means வந்து the அனுபவம். power of the word, ஆனா மதம் of the அப்படிங்கிறது scripture. வார்த்தைகளினுடைய The, சக்தி you know, the இல்லையா? word ஏன்னா in நம்ம the சமய book. சாஸ்திரங்கள் But எல்லாம் படிக்கிறோம். spirituality is actually ஆனா the power ஆன்மீகம் of your experience. Baba அப்படிங்கிறது calls it the உங்களுடைய authority of your experience. சக்தியினுடைய அனுபவத்தின் Now, சக்தி அப்படின்னு பாபா that சொல்வார். அது authority will அனுபவத்தின் be அதிகாரம்னு சொல்வார். gained from the ஸோ silence retreat. உங்களுக்கு அந்த No one should சைலன்ஸ் be able to ரிட்ரீட்ல take உங்களுக்கு away. கிடைச்ச அந்த அனுபவம் யாருமே உங்ககிட்ட Because இருந்து you, எடுத்துட்டு போக the முடியாது. ஏன்னா soul, நீங்க have அனுபவம் embodied பண்ணிட்டீங்க. that. ஏன்னா ஆத்மாவாகி So நீங்க there அதை will be tests, அனுபவம் செய்து however. அதனுடைய What சுரூபமா இருக்கிறீங்க. happens is அப்ப that டெஸ்ட் வரும். Ravan என்ன or டெஸ்ட் Maya வரும்போது is என்னன்னா, ராவன் அல்லது observing you, மாயா and என்ன once பண்ணுவோம், நம்மள so பார்த்துக்கிட்டே she comes இருக்கும். out of that safe அதுல இருந்து environment, வந்த I'm going to உடனேயே attack her. நம்ம And வந்து I'm இவங்களை going to அட்டாக் attack பண்ணணும் her அப்படின்னு at the மாயாவும் level I ராவணம் know வரும். I will confuse her at. அவங்கள Or குழப்பமடைகிற I அளவுக்கு will நான் அட்டாக் overwhelm பண்ணணும் her அப்படின்னு at, நினைக்கிறேன். or I ஸோ will அதுதான் intimidate her மாயாவினுடைய at. திட்டமாக So it இருக்கும். will be like a punch. You know, you're அது going to வந்து get a நம்மள ஒரு physical punch குத்துறா from மாதிரி Maya. இருக்கும். But மாயா you கிட்ட இருந்து ஒரு பஞ்ச் return to வர the மாதிரி நம்மள core குத்துறா மாதிரி இருக்கும். authority ஆனா நான் and வந்து அந்த said, அனுபவம் today's அப்படிங்கிற அந்த experience in ஆழத்திற்கு வந்து silence, போகணும். I நான் accumulate மௌனத்துல the இருந்த power அந்த of நாள்ல yoga நான் and வந்து gain the எவ்வளவு யோக authority. சக்தியை So வந்து you நான் go there and சேகரிப்பேன். you அது வந்து என்னுடைய stabilize அதிகாரமாக yourself இருக்கும். அந்த இடத்துக்கு in நான் that, திரும்ப because it's போகணும். there எனக்குள்ள within you. நான் அங்க And ஸ்திரமாக இருக்கணும். ஏன்னா then நான் you பெற்ற will அனுபவங்கள் see what எனக்குள்ள Maya இருக்கு. is doing to you. அங்க இருந்து மாயா உங்களுக்கு என்ன And பண்ணுது then you will அப்படின்னு conquer பாருங்க. her அப்போ with நீங்க the மாயாவை authority. வெல்ல முடியும். எப்படின்னா Now, உங்களுடைய அனுபவத்தின் when we அதிகாரத்தின் were in அடிப்படையில தான் Madhuban, we மாயாவை used to do வெற்றி கொள்ள முடியும். silence retreat. மதுபன்ல It's a வந்து little நாம bit different சைலன்ஸ் from, I ரிட்ரீட் think, the way பண்ணுவோம். you all do it. வித்தியாசமா செய்வோம். Didi எப்படின்னா Manmohini, தீதி மன்மோகினி வந்து whenever we will do a இருக்கும்போது silence retreat, நம்ம she would மௌன come to ரிட்ரீட் conduct பண்ணும்போது தீதி Amrit மன்மோகினி Vela. வந்து நமக்கு செய்வாங்க. அமிர்த் வேலா And அவங்க வந்து she would sit செய்வாங்க. there, and she was a very, very powerful yogi. அப்போ அவங்க ரொம்ப ரொம்ப வந்து ஒரு And she would சக்திசாலியான sit யோகி there, the ஆத்மா embodiment மன்மோகினி of that தீதி. power, அந்த and she would சக்தியின் give us சுரூபமாக drishti. அவங்க உட்கார்ந்துருப்பாங்க. நமக்கு திருஷ்டி கொடுப்பாங்க. And that drishti would அந்த cut திருஷ்டி through all the அப்படிங்கிறது layers of the darkness in the soul ஆத்மால இருக்கிற and எல்லா would go இருட்டையும் and விலக்கிவிடும். land அப்போ in அவங்களுடைய திருஷ்டி subconsciousness எவ்வளவு in the ஆழமா soul. So you இருக்கும்னா would feel நம்மளுடைய yourself ஆத்ம very, very உணர்வை light. தொட முடியும். You know, it's நமக்கு like all the அவ்வளோ darkness, லைட்டா all the இருக்கும். shadows, all the நம்ம கிட்ட இருந்த clouds எல்லா get removed, and you were வீணானவையும் purely முடிந்து விட்ட silver ஒரு lining. உணர்வு You were ஏற்படும். the light தூய்மையான in this ஒரு dark தொடர்பு cloud. ஏற்பட்டதை And நம்மளால then you உணர would feel முடியும். her lifting you அப்போ up அதுல and இருந்து connecting you உங்களை to Baba. அவங்க வெளியில I கொண்டு வந்து remember this பாபாவோடு experience, so உங்களை that's why I தொடர்பு like படுத்தி செய்வாங்க. silence இது எனக்கு retreat, ரொம்ப because பிடிக்கும். that அதனால தான் எனக்கு experience I சைலன்ஸ் could never ரிட்ரீட் எனக்கு ரொம்ப forget. பிடிக்கும். And அந்த then அனுபவத்தை என்னால she would மறக்கவே lift you and you முடியாது. would அதே connect to மாதிரி Baba, and then you would நீங்க பாபா feel கிட்ட உங்களால Baba தொடர்பு being your ஏற்படுத்த முடியும். companion, பாபா உங்களுடைய Shiv சகவாசியாக Shakti, இருக்கிற and you would அனுபவம் feel சிவசக்தியாக Baba இருப்பதை Shakti, உங்களால உணர his முடியும். power பாபா coming into அவருடைய you. சக்தி உங்களுக்குள்ள And so, வரதை of course, உங்களால you're ready அனுபவம் to பண்ண take on the முடியும். whole நீங்க world. But the முழு amazing உலகத்தை thing எடுத்துக்கிட்டு is, you never இருக்கீங்க forget that அப்படிங்கிற போது experience. So as அந்த soon as அனுபவம் you come நமக்கு back down மறக்காது. and நாம Maya hits you, மாயா வந்து நம்மை that's where you இந்த go. மாதிரி You run தாக்கும் back to போது that நம்ம எங்க space போகணும்னா திரும்ப அந்த and நம்ம you stay அனுபவத்துக்கு there. நம்ம So போயிடணும். அங்க just வந்து how I நாம remember இருக்கணும் அந்த that, you அனுபவத்துல. may remember a ஸோ அந்த significant experience you had of the weekend. நீங்க Then வீக்கெண்ட்ல you go உங்களுக்கு back மௌன there பட்டியில because கிடைச்ச அந்த that's your அனுபவத்துக்கு நீங்க stable, திரும்ப போகணும். your இது one அதுதான் strength, one உங்களுடைய support, and your ஒரே stable, ஆதாரம், ஒரே unshakable, பலம் and அப்படிங்கிற immovable state. ஸ்திரமான ஸ்திதி, ஆட்டி So அசைக்க that's where முடியாத you need to ஸ்திரமான stay after ஸ்திதி. அந்த silence retreat, and அனுபவத்திற்கு that you நீங்க go back into your போகணும். silence. And what is your silence? Consider yourself to be a soul and remember Baba. உங்களை
ஒரு silence. ஆத்மா And that அப்படின்னு has to be நினைச்சு done as பாபாவை we நினைவு pray. செய்வது.
ஸோ Right. நீங்க காரியத்தை Right. செய்யும் So பொழுதும் you அந்த have to say, okay, மௌனத்துல it's இருந்து more நீங்க power over செய்யணும். me or ஸோ all the service I நான் have to do. No, தான் I'm power. And then you நான் do தான் ரொம்ப it. You சக்திசாலி. manage what you have to do அப்போ as the நீங்க master. என்ன செய்யணுமோ ஒரு மாஸ்டராக அதை உங்களால Anybody மேனேஜ் could பண்ண tell you to do முடியும். anything. Everybody could give you யார் a வேணா pile of things, a list, எல்லாரும் but உங்கள்கிட்ட you're the நிறைய master கொடுக்கலாம், of எவ்வளவு your வேணா கொடுக்கலாம் capacity நீங்க and how செய்யறதுக்கு. much ஆனா you can நீங்க do தான் and when உங்களுக்கு you can do. அதிபதி. And உங்களால don't எப்ப allow செய்ய anyone முடியும், to எப்படி செய்ய force முடியும் you to do something. அப்படிங்கிறது You're doing it உ- for Baba நீங்க and Baba will பாபாக்காக guide you செய்றீங்க, in terms of பாபா how to do உங்களுக்கு it. வந்து And that's கைடு silence. பண்ணுவார். That's the power of silence. அதுதான் அந்த மௌனத்தினுடைய சக்தியை To நாம் create that space பயன்படுத்துவது. of authority of experience. Yeah. That was நான் very அந்த nice. அனுபவத்தின் Thank you so அஹ், much, Sister Gayatri. This ஆதாரத்தை was very வந்து helpful. நான் I'll definitely use practice கொண்டு this. I'm sure வருகின்றேன். நீங்க சொன்னது everyone ரொம்ப will do. நல்லா இருந்தது. நாங்க But பயிற்சி thank you. பண்றோம், எல்லாருமே நன்மை Wonderful. பெற்றோம். And அவ்யக்தி ask very பரிவார்ல beautiful questions. நீங்க வந்து ரொம்ப Thank you. அற்புதமா இருக்கிறீங்க, மிக Okay. அழகான கேள்விகளை You கேட்கிறீங்க. too. ஓம் சாந்தி.